மொபைல் ஓபன் பண்றதுக்கு மொபைல் ரெட்மி அதெல்லாம் கிடைச்சிடும். ஓகே, குட் ஆஃப்டர்நூன் ஆல். கேட்குதா இப்போ? நினைக்கிறேன். யாருக்கு டவுட் இருந்தாலும் பழைய கிளாஸில் 2 கிளாஸில் எதனா டவுட் இருந்தால் இப்போ கேட்டுடுங்க. உங்களை அன்மியூட் பண்ணிக்க முடியும். அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் கேட்டுடுங்க. யாருக்காச்சும் டவுட் இருந்தால் கேட்டுடுங்க 2 கிளாஸில், பழைய கிளாஸில். ஏன்னா இன்றைக்கி நம்ம போய் முடிச்சுட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஷேர் பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்ட் எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நாளைக்கு இல்லை இன்றைக்கோ உங்களுக்கோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ண பிறகு அந்த ப்ராஜெக்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ நேற்று கிளாஸில் நம்ம அந்த ஐபிஎல் டேட்டா வச்சு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதில் எதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுடுங்க. இல்லை கமெண்ட்ஸில் எதனா டவுட் இருந்தாலும் கேட்டுவிடுங்க. அன்ட்ராவல் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா, அன்ட்ராவல் இண்டெக்ஸ் ஓகே, ஸோ நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஓகே, பார்க்கலாம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, அன்ட்ராவல் இண்டெக்ஸ்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா நமக்கு எல்லாம் இருக்குது. ஸோ இதில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்னா, ஒரு 4/3 டேட்டா ரேண்டமாக ஜெனரேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸ் இதில் போய் என்ன பண்ணலாம், நம்பை டாட் வேர் ஆஃப் என்ன பண்ணுவோம்னா அந்த வேல்யூ கொடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 24 + 17 கொடுக்குறேன். 17 2 இடத்துல இருக்குது. 24 34 கொடுக்குறேன். கொடுத்தேன்னா அது இண்டெக்ஸ் வரும். 3,1 அப்படின்னு வருதா? 3,1 வருது. இது எந்த இடத்துல இருக்குன்னு காமிக்கிறோம்ல, இதே தான். இப்போ பாருங்க, நம்பைடா இதே வந்துட்டு நம்ம இப்படியும் கொடுத்துருக்கலாம். எப்படி கொடுத்துருக்கலாம்னா, எக்ஸ் ஈக்குவல் டு வச்சுக்கலாம், நம்பை டாட் ஆர்க்மேக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறீங்க. கொடுத்தா என்ன ஆகும்னா, இதில் இருக்கிற அதிகபட்ச வேல்யூ எங்கே இருக்குன்னு காமிக்கும். அதில் 1ன்னு வருது இல்லையா? இந்த 1ன்ற டேட்டாவை 2 டைமென்ஷனலாக பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா, அன்ட்ராவல் இண்டெக்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். எப்படின்னா, அன்ட்ராவல் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸ், அதில் வந்து யாரை பார்க்க போகிறோம், 1 என்ன ஷேப், அது அந்த ஷேப்பை கொடுக்கணும். ஷேப் வந்து 4/3 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு என்ன ஆகுது, 0,1 வரும். ஸோ அதாவது ஒரு டேட்டா, ஒரு பர்டிகுலர் டேட்டா எந்த பொசிஷனில் இருக்குன்னு, அதாவது ஃப்ளாட்டாக நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ளாட்டாக பார்க்காம அங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸில் பார்க்காம அதை அதோட ஷேப்லேயே இருந்து எடுத்துக்கிறோம். அதாவது என்கிட்ட வந்து 50 எலிமெண்ட் இருக்குது. அது 10/5 இருக்குன்னா 10 rows 5 columns இருக்குது. பட் என்கிட்ட பொசிஷன் வந்து 22nd எலிமெண்ட் வேணும் அப்படின்னா 22nd எலிமெண்ட் அந்த 10/5ல் எத்தனாவது எலிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் அது வருது. ஓகேவா? புரியுதா? ஓகே, அடுத்தது
இப்போ வந்துட்டு வேற யார் கேட்டிருக்காங்கன்னா டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு எலிமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட்னே ஃபங்க்ஷன் இருக்கு. டெலீட்ன்ற ஃபங்க்ஷனை கொடுத்தா அந்த பொசிஷன் கொடுத்தா என்ன ஆகும்? டெலீட் ஆகும். ஓகே, டெலீட்னு கொடுத்து அந்த அரே நேம் கொடுத்து கமா பொசிஷன் கொடுக்கணும். பொசிஷன் கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த எலிமெண்ட் கரெக்டாக டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? சப்போஸ் அது 2 டைமென்ஷனாக இருந்தால் 3 டைமென்ஷனாக இருந்தால் எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ டெலீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட இப்போ எக்ஸில் இதாக இருக்குது. எக்ஸ் டாட் டெலீட் ஆஃப் நம்பை டாட் டெலீட் ஆஃப் எக்ஸ் கமா 2ன்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்தா என்ன ஆச்சுன்னா அந்த 31 போயிடுச்சு பாருங்க. போயிடுச்சா? போயிட்டு ஃப்ளாட்டாக கொடுத்துரும். சப்போஸ் இதே நீங்கள் வந்துட்டு டெலீட்டில் வந்து அதான் 2ன்னு கொடுத்தா என்ன ஆகுது? இந்த எலிமெண்ட் போயிடுச்சு. ஓகேங்களா? இதை தாண்டியும் நம்ம ஆக்சிஸ் கொடுத்தும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆக்சிஸ் கொடுத்தும் கொடுக்கலாம். ஆக்சிஸ் கொடுத்து கொடுக்குறதா இருந்தால் பொசிஷனையும் கொடுக்கணும். ஓகேங்களா? அதாவது ஆக்சிஸ்னால் என்னென்னா எதர் ரோவா இல்லை காலமா அப்படின்றது தான் இது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதே லாஜிக்கலாக அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். இப்போ எக்ஸ் இதாக இருக்குது. எக்ஸ் நம்பை டாட் டெலீட் ஆஃப் எக்ஸ் கமா 1 கமா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். என்னாச்சு பாருங்க, அந்த ஆக்சிஸ் அப்படியே மொத்தமாக போயிடுச்சா? அப்படியே அந்த ஆக்சிஸே போயிடுச்சு பாருங்க. என்டையர் ரோல எல்லா எலிமெண்ட் அந்த எல்லா ரோவும் போயிடுச்சு. இதே நீங்கள் ஆக்சிஸ் ஈக்குவல் 0 கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே 0னா இப்போ 0 கொடுக்கல, நான் இங்கே இல்லை, இங்கே 1 கொடுத்து இங்கே 0 கொடுங்க. இப்போ யார் போகிறான்னு பாருங்க. 17 45 31 0 45 24 20 வந்து 2 சாரி 1 அது போயிடுச்சா? ஸோ நீங்கள் எதை வேணால் டெலிட் பண்ணிக்கலாம். எந்த ரோவை டெலிட் பண்ணணும், எந்த காலமை டெலிட் பண்ணுன்றதை வச்சு டெலிட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் டெலிட் பண்ணால் அது ஃப்ளாட் ஆகிடும், சிங்கிள் டைமென்ஷனாக மாறிடும். நீங்கள் ஆக்சிஸ் கொடுக்க கொடுக்க நீங்கள் மாற்றிக்கலாம். 3 டைமென்ஷன் வந்து ஆக்சிஸ் மாறும், 4 டைமென்ஷன் அப்படி டைமென்ஷன் மாற மாற ஆக்சிஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? வேறு யாருக்கு டவுட் இருக்கு? டைம் சீரிஸ் அனாலிசிஸ் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம் இன்னைக்கு. வேறு யாருக்கும் டவுட் இல்லையா? ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு பார்ப்போம். ஹெச் ஸ்டாக்கு வி ஸ்டாக்கு எல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? ஹெச் ஸ்டாக் வி ஸ்டாக் கன்காட் இதெல்லாம் இருக்குது, பார்க்கலாம். வி ஸ்டாக்னா அதான் ஆட் பண்ணுறது தான் எல்லாமே. ஒரு சீரீஸோட இன்னொரு சீரீஸை வந்து ஒரு அரேவோட இன்னொரு அரேவை ஆட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் போட போகிறோம். இந்த எக்ஸசைஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல. அதாவது என்னென்னா, ஒரு டெய்லி டெம்பரேச்சர் டேட்டா வச்சுருக்கேன். அந்த டெய்லி டெம்பரேச்சர் டேட்டா வச்சு என்ன பண்ண போகிறேன்னா நான் அனலைஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? டெய்லி டெம்பரேச்சர் டேட்டா வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அது எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த டெய்லி டெம்பரேச்சர் டேட்டாவை நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். அதாவது டெய்லி சாரி அதில் வந்துட்டு டெய்லி டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறவும் ஜென்ரேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணிங்கன்னா 30 நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 720 டேட்டா என்டர் பண்ணணும். அது என்டர் பண்ணுறதுக்குள்ள நம்ம ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். எப்படி ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஹவருக்கும் கண்டுபிடிக்கணுன்றதுனால இதில் ஒரு ஹவர் கண்டுபிடிக்கிறது வேறு, ஒவ்வொரு ஹவருக்கு கண்டுபிடிக்கிறது வேறு. ஓகேங்களா? ஒரு ஹவருக்கு கண்டுபிடிக்கணும்னாலும் கண்டுபிடிக்கலாம், ஒரே ஒரு மணி நேரத்துக்கு கண்டுபிடிக்கணும்னாலும் கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு ஹவருக்கும் மாறிக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ காலையில் அதாவது மிட் நைட்லேருந்து அப்படியே 0 அதாவது 0 ஹவர்லேருந்து 23 ஹவர் வரைக்கும் நம்ம ஒரு ஹவருக்கும் என்ன பண்ண போகிறோம்? டெம்பரேச்சர் கொடுக்க போகிறோம். அப்படி டெம்பரேச்சர் கொடுக்கும்போது அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும், லோயஸ்ட் டெம்பரேச்சர்னு இருக்கும். இந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே வரணும்? அதாவது ஹையஸ்ட் டெம்பரேச்சர் லோயஸ்ட் டெம்பரேச்சர் முதல்ல தெரிஞ்சுங்க. எது ஹையாக வைக்க போகிறீங்க, இது லோவாக வைக்க போகிறீங்க. அசின் தட் லோ ஈக்குவல் டு நான் இன்னைக்கு 78 டிகிரி தான் லோ, நமக்கு ஹைன்னு போட்டால் நான் 41 டிகிரி வரைக்கும் போடுறேன். ஓகேங்களா? 41.2 அப்படின்னு போடுறேன். லோ லெவல் நீங்கள் இப்படி தான் போகணும் கிடையாது, 22.3 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். இது ஹையு ஒரு லோ. அதாவது என்னென்னா நம்ம இன்னைக்கியோட ஹையஸ்ட் டெம்பரேச்சர் 41.2, இன்னைக்கு லோயஸ்ட் டெம்பரேச்சர் 28.3. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே ஹவருக்கு போடணும். ஹவருக்கு ரேண்டமாக போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹவர் 28 வரும், ஒரு ஹவர் 41 கூட வரும். அப்போ உடனே அடுத்த ஹவர் அது மாதிரி நமக்கு அவ்வளோ ஜம்ப்லாம் வராது போகிறதில்ல. நம்ம எப்பயுமே எப்படி இருக்கும்னா அப்படியே ஒரு மேலே ஏறி அப்படி இறங்கும். அதாவது லோலேருந்து அதிகமாகி திருப்பி அப்படியே லோ ஆகும். அப்படி தான் நம்மளோட
நார்மல் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி தான் இருக்கும் இல்லையா? அதாவது மத்தியானத்தில் அதிகமாக இருக்கும், அப்படியே போக போக குறையிற மாதிரி இருக்கும். அசிம்தேட் அது மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சைன் வேவ். இது வந்து ஒரு சைன் வேவ். அந்த சைன் வேவ் வச்சு தான் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த சைன் வேவ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். அது ஏன் எப்படி கொடுக்கணும் அதில் பாருங்கள். முக்கியமாக என்னென்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த ஃபார்முலா முதல்ல சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதுக்கான மீடியம் வேணும், இதுக்கான மீன் வேணும். மீன்னா என்னென்னா இதுக்கான ஆவரேஜான டெம்பரேச்சர். அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்ன பண்ணுறேன்னா ஆவரேஜ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் லோ டிவைட் பை 2. இதுதான் வந்து ஆவரேஜான டெம்பரேச்சர். இது ஆவரேஜ் டெம்பரேச்சர். இன்னொன்று வந்து ஆம்ப்ளிடியூட். அதாவது ஆம்ப்ளிடியூட்னா என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு இதில் வேரியேஷன் இருக்குது. எந்த அளவுக்கு வேரியேஷன்னா 28லேருந்து 41. அப்போ கிட்டத்தட்ட 13.2 தான் மொத்தம் அதிகபட்ச வேரியேஷன். அந்த ஆம்ப்ளிடியூடை கண்டுபிடிக்கணும். அது நீங்கள் 13.2 கொடுத்தாலும் ஒன்று தான், இல்லை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் டு ஹை மைனஸ் லோ பை 2. ஓகேங்களா? இதுதான் அதிகபட்சம் வேரியேஷன் வருது உங்களுக்கு. அப் அண்ட் டவுனில் வேரியேஷன் வர்றது. ஓகே. ஸோ இதை வச்சு நான் வந்து ஒரு நாளைக்கான டெம்பரேச்சர் ஜெனரேட் பண்ண போகிறேன். ஒரு நாளைக்கான டெம்பரேச்சர்னா 24 டெம்பரேச்சர் ஜெனரேட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா அவர்ஸ் ஈக்குவல் டு numpy டாட் அரே ஆஃப் இதில் வந்து அரேல ஏ ரேஞ்ச் ஆஃப் 0,23. ஓகேங்களா? 0,23. 23 கொடுத்தா 23 வராது, 24 வரைக்கும் கொடுங்க. ஓகே. இப்போ அவர்ஸில் பாருங்கள் 0லேருந்து 23 வரைக்கும் இருக்கும். 24 மணி நேரம். ஓகே. இந்த 24 மணி நேரத்துக்கு டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க போகிறேன். டிபி ஈக்குவல் டு டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க போகிறோம். டெம்பரேச்சருக்கான ஃபார்முலா என்ன? அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் ப்ளஸ் ஆம்ப்ளிடியூட் இன்டூ ரம்பை டாட் சைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். சைன் ஃபங்க்ஷனில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு போடுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்ன ஃபார்முலான்னு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அது பேஸ் ஃபார்முலா. அது அந்த ஃபார்முலா மட்டும் கொடுத்துறேன். அதாவது 2π சைனை வந்து 2πக்கு வரப்போகிறோம். 2πனா பைனா 180 டிகிரி, 2πனா 360 டிகிரி. அந்த 360 டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இங்கே கொடுக்க போகிறோம். அந்த 2 இன்ட்டு பை. அது ஆக்சுவலாக இங்கே 2 இன்ட்டு பை போடணும். ஓகேவா? இன்ட்டு ஒவ்வொரு ஹவருக்கும் போடணும். ஒவ்வொரு ஹவருக்கும் போடணும்னா ஹவர்ஸ் போட்டுருங்க. டிவைட் பை 12. ஓகேங்களா? டிவைட் பை 24 ஹவர்ஸ் இல்லையா? டிவைட் பை 24 ஹவர்ஸ். இந்த ஹவர்ஸ் வந்து இருக்கு இல்லையா? இந்த ஹவர்ஸ் கவனிச்சிங்கன்னா இப்போ என்ன டேட்டா வருதுன்னு பாருங்கள். இதில் ஒரு தப்பு இருக்கும். என்ன தப்புன்றது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா முதல் இங்கே 34, 36, 37, 38, 40, 41. இங்கே 41.2 எங்கே வந்துருச்சு? 6வது டேட்டாலே வந்துருச்சு. அதாவது என்னன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கேயே வந்துருச்சு. ஓகேங்களா? இதை தள்ளுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது காலைல 6 மணி வரைக்கும் லோவில் இருக்கட்டும். 6 மணிலேருந்து ரைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். சன்ரைஸ் வந்து 6 மணின்ற மாதிரி கணக்கு வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ஹவர்ஸில் வந்து 6 மைனஸ் பண்ணிடுங்க. இந்த ஹவர்ஸில் வந்து 6 மணி நேரத்தை மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா இப்போ டிபியில் என்ன இருக்குன்னா கரெக்டாக வந்து 12 மணிக்கு 41.2 இருக்கும். குறைஞ்சபட்சம் இது இருக்கும், அதிகபட்சம் இது இருக்கும். அப்படியே மேலே ஏறி இறங்கி இருக்குது. இது ஹரிசாண்டலாக மேலே ஏறி கிராஃப் போட்டிங்கன்னா தெரியும். இதை கிராஃபாக பிளாட் பண்ணால் கரெக்டாக ஒரு சைன் வேவ் வந்து நிற்கும். ஸோ ரஃபாக கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நாளைக்கான டெம்பரேச்சர். இப்போ இந்த இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா 30 நாளைக்கான டெம்பரேச்சராக மாற்ற போகிறோம். இதை 30 நாளைக்கு அப்படியே கண்டுபிடிக்க மாற்றணும்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்கள் சிம்பிள் அதையும் சொல்லிடுறேன். x ஈக்குவல் டு numpy டாட் அரே ஆஃப் இல்லை ரேண்டம் ஆஃப் ரேண்ட் ஆஃப் 1,9, சைஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறோங்க 5 ரூபா ஒரு காலம், இல்லை 1 ரூபா 5 காலம். எக்ஸில் இப்படி தான் இருக்கும். இதில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். numpy டாட் டைல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் யாரை கொடுக்குறோன்னா எக்ஸை கொடுத்துட்டு எத்தனை டேட்டாவை மாற்றணும்னு கொடுக்குறோம். அதில் வந்து நான் 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். என்னவா மாறிடுச்சு பாருங்க. அது அப்படியே 10 டைம்ஸ் சிங்கிள் டைமென்ஷனாக டைல் ஆயிடுச்சா? அந்த ஏற்கனவே டைமென்ஷன் இருக்குது, அது அப்படியே டைல் ஆயிடுச்சு. ஓகே. அது அப்படியே டைல் ஆயிடுச்சு. ஆனால் இதே வந்து நான் டைல் பண்ணும்போது ஷேப்பும் கொடுக்கலாம். ஷேப்பில் போயிட்டு என்ன பண்ணலாம்னா நான் டைலில் ஷேப்புன்னு கொடுக்கணுமா? இல்லை அப்படியே கொடுத்தா கூட போச்சு. எக்ஸ்கமா கப்பலில் கொடுங்க. 3 ரோ அதே 5 காலம், 3 ரோ 5 காலம். இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ என்ன ஆகுது? 3 ரோ 5 காலமாக வருது. இல்லை இதே 3 ரோ ஒரு காலம் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்? 3 தடவை வரும். இதே டைலாக இருக்கு. இதே டைலாக இருக்கா? இப்போ இதே டைல் கொடுத்தோன்னு வச்சுக்கலாம். மேலே இருக்க டேட்டா டிபியில் மொத்தத்துக்கும் இதே டைல் கொடுத்தா என்ன ஆகும்? ஒரே டேட்டா தான் எல்லா நாளைக்கும் வரும். ஒரு நிமிஷம் இருங்க. ஒன்சா
ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து எல்லாம் ஒரே டேட்டாவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் ஒரே டேட்டாவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா என்ன ஆகும், அந்த எல்லா 30 நாள் டேட்டாவும் ஒரே மாதிரி இருக்கும். 30 நாள் டேட்டாவும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரே மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதுக்கு ஒரு ரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ரேஞ்ச் பண்ண போகிறோன்றது பார்ப்போம். அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா, இப்போ நார்மலாக வந்து நம்ம ரேண்டம் நம்பர் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, ரேண்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமை பொறுத்த வரைக்கும் என்ன வரும்னா 0 to 1 தான் வரும். வேரியேஷன் 0 to 1 வருதுன்னா நீங்கள் ரேண்டமே யூஸ் பண்ணிக்கலாம். 0 to 1 யூஸ் பண்ணிக்கலாம். ரேண்டமாக என்ன வருதுன்னா 0 to 1 தான் உங்கள் ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ரேண்டமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ரேண்ட் இன்ட்டு யூஸ் பண்ணேன்னா எக்ஸாக்டாக என்ன ஆகும், ரேண்ட் இன்ட்டில் வந்து இண்டிகேட்டர் தான் கிடைக்கும். பட் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள், நான் 3 பண்ணி காமிக்கிறேன். ரேண்டம் டாட் ரேண்டம், அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சைஸ் கொடுக்குறீங்க. சைஸ் ஈக்குவல் டு இதில் டேட்டா கொடுக்குறீங்க. 30 நாளைக்கு ஒரு டேட்டா கொடுக்குறீங்க. கொடுத்தா 30 டேட்டா வரும். எல்லாமே பாசிட்டிவாக தான் வரும். எல்லாமே 0 to 1 தான் இருக்கும். இது ஒரு டைப்பு. இதே நான் வந்து நான் ரேண்டம் கொடுக்காம, ஓகேங்களா, ரேண்டம் கொடுக்காம நான் ரேண்ட் இன்ட்டில் கொடுத்தேன்னா, ரேண்ட் இன்ட்டில் கொடுக்குறதா இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல போய் எந்த வேல்யூன்னு கொடுக்கணும். இப்போ நான் 0 -1, 1 கொடுக்குறேன் வச்சுங்க. அதாவது கீழேயும் இறங்குறேன் மேலேயும் போகிறேன். அப்போ என்ன ஆகுது, இப்படி தான் வரும். எக்ஸாக்டாக நடக்கும். பட் இது இல்லாமல், இதுவும் இல்லாமல் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா யூனிஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன ஃபங்க்ஷன், யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்ம் ஃபங்க்ஷனில் போய் இதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஃப்ளோட்டாக வரும். அது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் -1லேருந்து 1 வேரிட் ஆகும் டெய்லி. அந்த மாதிரி ஒரு நாள் அதிகமாக இருக்கலாம், ஒரு நாள் கம்மியாக இருக்கலாம், மாற்றி மாற்றி வர மாதிரி போட்டிருக்கோம். சரியா? இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற டிபியில் இந்த நம்பர் ஆட் பண்ண போகிறோம். இந்த நம்பரை டெய்லி இருக்கிறத மாற்ற போகிறோம். டிஒய் ஈக்குவல் டு, இல்லைன்னா எப்படி வச்சுக்கலாம், டிபி ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படியே கொடுத்துடலாம். நம்பை டாட் யூனிஃபார்ம் ஆஃப் ரேண்டம் டாட் யூனிஃபார்ம், ரேண்டம் டாட் யூனிஃபார்ம் ஆஃப், அங்கே என்ன பண்ணலாம், லோ வந்து -1, அவர் வந்து -1. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைஸ், சைஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு 30 நாளைக்கு ஒரு டேட்டா கொடுக்குது. இதில் தப்பு பண்ணிட்டேன். அந்த டிபி என்னவா இருக்குது, 24 மணி நேரத்துக்கான டேட்டா இருக்கா, 24 மணி நேரம் கரெக்டாக தான் இருக்குது. 24 மணி நேரம் கரெக்டாக தான் இருக்குது. முதல்ல அது ஒரு நாளைக்கான டேட்டா வச்சுருக்கணும். அதில் 30 நாள் டேட்டாவாக மாற்றவே இல்லை இன்னும். அது 30 நாள் டேட்டாவை மாற்றணும். அது 30 நாள் டேட்டாவை மாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இந்த டிபியில் இருக்கிறது ஒரு நாள் டேட்டா, அது 30 நாளைக்கு மாற்ற போகிறேன். டிபி ஆள்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு அதை வந்து டைல் பண்ணலாம். எத்தனை நாளைக்கு டைல் பண்ண போகிறோம், 30 நாளைக்கு. அப்போ டப்புள் வந்து 30,1 டிபிஆரில் போட்டிங்கன்னா இதே வந்து 30 நாளுக்கான டேட்டா இருக்கும். இந்த 30 நாள் டேட்டா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த 30 நாளுக்கான டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா 30 நாளைக்கு இருக்கும். ஒரே டேட்டா 30 நாளைக்கு இருக்கும். இப்போ அதை தான் என்ன பண்ணுறேன்னா அந்த டிபிஎல ப்ளஸ் ஈக்குவல் டு யார் ஆட் பண்ண போகிறோம், நம்பை டாட் ரேண்டம் டாட் யூனிஃபார்ம் ஆஃப், அதில் -1, 1 கொடுத்துருங்க. அதில் சைஸ் ஈக்குவல் டு 30, 1 கொடுத்துருங்க. டிபி ஆளா, இப்போ போய் டிபி ஆள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா முதல் நாள் டேட்டாக்கும் அடுத்த நாள் டேட்டாக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்போ கரெக்டா, எல்லா நாள் டேட்டாலையும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக என்ன ஆகுது, வித்தியாசம் வருது. ஸோ இப்போ 30 நாளுக்கான டெம்பரேச்சர் டீட்டெயில் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த 30 நாளுக்கான டெம்பரேச்சர் டீட்டெயிலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்ப்போம். ஓகேங்களா, இந்த 30 நாளுக்கான டெம்பரேச்சர் டீட்டெயில் நம்ம கையில் ரெடியாக இருக்குது. இதில் இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்பை டாட் ரவுண்டில் போயிட்டு யாரை கொடுக்குறேன்னா டிபி ஆளை கொடுக்குறேன், ஒவ்வொரு டெசிமல் பிளேஸுக்கு ரவுண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா இப்போ எல்லாம் இது மாதிரி மாறிடுச்சா, இப்படியே இருக்கட்டும் நமக்கு. அதனால் என்ன பண்ணுறேன்னா டிபி ஆல் ஈக்குவல் டு நம்பை டாட் ரவுண்ட் ஆஃப் டிபி ஆல் 1. இப்போ டிபி ஆலில் போனீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, ஒவ்வொரு நாளுக்கான டேட்டா 30 நாளைக்கும் அப்படி எப்படி வேவ் மாதிரி ஏறி இறங்கியிருக்கும். சரி, இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஒரு 5-6 எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவோம். இதை வச்சுட்டு ஒரு 5-6 எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணால் முதல்ல என்ன பண்ணலான்னா இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். அதாவது சிம்பிள் லாஜிக்கு என்னென்னா ஒரு நாளைக்கும் இது ஓவராலில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்னது அப்படின்னு பார்க்கணும். ஓவராலில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்னது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஓவரால் மேக்ஸிமம் டெம்பரேச்சரை பார்க்கணும். அது எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம்.
ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா டிபிஏ டாட் மேக்ஸ் கொடுத்தீங்கன்னா மாற்றி கொடுத்துட்டுனா டிபி ஆளா 42.2 தான் அதில் இருக்க மேக்ஸிமம். இதே வந்துட்டு நம்பை டாட் வேர் ஆஃப் டிபிஆர் ஈக்குவல் டு 42.2 கொடுத்தீங்கன்னா ஒரே நாளில் தான் இருக்குது அந்த மேக்ஸிமம். 42 டிகிரிக்கு மேலே என்னைக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணுன்னா இது எப்படி கொடுத்தா நான் இருக்கும் 42 டிகிரிக்கு மேலே என்னைக்கெல்லாம் இருந்தோ அதெல்லாம் வரும். அது மாதிரி பார்த்தா 4 நாள்னு சொல்ல முடியாது, 4 ஹவரில் வந்துருக்கு. அது ஒரே நாளாகவும் இருக்கலாம், வேறு வேறு நாளாக கூட இருக்கலாம், டிபெண்ட்ஸ். ஓகேங்களா, வேறு வேறு நாள், ஆனால் எல்லாமே மதியம் 12 மணியில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா, அது 4வது நாளில் ஒன்று, 11வது நாளில் இது மாதிரி ஒரு நாளில் வந்திருக்கு. அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகே, சரி. இப்போ ஒரு எக்ஸ்பிளேஷனாக போடுறேன். இந்த எக்ஸ்பிளேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆவரேஜாக டெம்பரேச்சர் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வெறுமனே வந்து டிபிஆல் டாட் மீன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஆவரேஜாக ஓவரால் டெம்பரேச்சர் 30 நாளைக்கும் மொத்தமாக ஆவரேஜாக பார்த்தா 34.7. ஒரு நாளைக்கு ஆவரேஜ் பார்க்கணும்னு நினச்சா என்ன பண்ணுறதுன்னா, அப்போ நீங்கள் இது வந்து 2 டைமென்ஷனாக இருக்குன்னா ஆக்சிஸ் மாற்றினா தான் ஒர்க் ஆகும். ஆக்சிஸை மாற்றினீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னா பாருங்கள், அதே மீன் தான் எடுக்க போகிறேன். ஓகேவா, ஆனால் இது ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஹவருக்கும் வரும், ஒரு ஹவருக்கும் ஆவரேஜ் மீன் வரும். இப்படி கொடுத்தா 30 நாளைக்கு முதல் மணி நேரத்துக்கு, இது 2வது மணி நேரத்துக்கு, இது 3வது மணி நேரத்துக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆக்சிஸ் 0 கொடுத்தா இப்படி வரும். இதே ஆக்சிஸ் 1 கொடுத்தோன்னா என்ன ஆகுனா ஒரு நாளைக்கான ஆவரேஜ் டெம்பரேச்சர். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் நாளுக்கான ஆவரேஜ் டெம்பரேச்சர், 24 மணி நேரத்தில் ஆவரேஜ் டெம்பரேச்சர், அடுத்த நாளான 24 மணி நேரத்தில் ஆவரேஜ் டெம்பரேச்சர். ஆக்சிஸை மாற்றுறோம். ஆக்சிஸை மாற்றினா ஆக்சிஸ் 1 கொடுத்தா காலம் வைஸ் ரன் ஆகும், ஆக்சிஸ் 0 கொடுத்தா ரோ வைஸ் ரன் ஆகும். ஆக்சிஸ் 1 கொடுத்தா காலம் வைஸ் ரன் ஆகும், ஆக்சிஸ் 0 கொடுத்தா ரோ வைஸ் ரன் ஆகும். இப்போ என்ன ஆகுதுன்னா இது உங்களுக்கான டெய்லி டெம்பரேச்சருக்கான டெய்லி ஆவரேஜ் டெம்பரேச்சர் மொத்தமாக முதல்ல ஆக்சிஸ் ஈக்குவல் 0 கொடுத்தோம் பாருங்க. அப்போ எப்படி தெரியுமா வந்துச்சு, அதாவது ஒரு மணி நேரமும், அதாவது 9 மணிக்கு ஆவரேஜாக எல்லா நாளிலும் என்ன டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படி பார்க்கணும்னா அது கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, அதில் இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்லைஸ் பண்ணிட்டு கூட கொடுத்துருக்கலாம். ஸ்லைஸ் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். எப்படின்னா சொல்கிறேன் பாருங்க, ஸ்லைஸ் பண்ணிட்டு கொடுக்குறது. அதாவது இப்போ டிபிஏ போட்டு கோலன் கொடுத்துட்டு காலையில் 9 மணின்றது 10வது மணி நேரம், அப்போ இப்படி கொடுக்குறேன் டிபி ஆளில். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுது, காலையில் 9 மணிக்கு, காலைல 10னா 11 மணிக்கு, 9 மணினா 8 மணிக்கு, 8 போடுங்க. 8 போட்டுனா இது வந்து காலையில் 9 மணிக்கான டெய்லி டெம்பரேச்சர், காலையில் 9 மணிக்கான டெய்லி டெம்பரேச்சர். இதோட ஆவரேஜ் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டாட் மீன் கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும், காலைல ஒரு 8 மணி பார்த்தா 38 டிகிரி இருந்திருக்கு ஆவரேஜாக. ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வேறு மாதிரி போடுங்க. நான் ஒரு 4 போடுங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி போட்டு பாருங்கள். இது காலையில் 8 மணிக்கான டெய்லி டெம்பரேச்சர். ஓகே, அதே வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேல இல்லை ஒரு பர்டிகுலர் இல்லை ஓவராலில் எந்த நாள் வந்து அதிகபட்ச டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்க்கணும். அது எப்படி பண்ணணும்னா டெய்லியாக இருக்கிற ஆவரேஜ் டெம்பரேச்சர் எடுத்து வச்சா தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்காக பார்க்க முடியும். அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, இல்லை இப்படி கூட பாருங்க முதல்ல, இது மூணு விஷயம் இப்படி போடுவோம் முதல்ல. அதாவது டிபி ஆல் டாட் மேக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தேன்னா அன்னைக்கு அதிகபட்ச டெம்பரேச்சர் என்ன, மறுநாள் ஒரு நாளுக்கான 30 நாளுக்கான ஒரு நாளுக்கான அதிகபட்ச டெம்பரேச்சர், 30 நாளுக்கான ஒரு நாளைக்கான அதிகபட்ச டெம்பரேச்சர் என்னைக்கு இருந்திருக்கு அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, புரியுதா, ஒரு நாளைக்கான அதிகபட்ச டெம்பரேச்சர். ஓகேங்களா, நான் வேணா இங்கே அப்படியே எழுதிடுறேன், இது எதுக்காகன்ட்டு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். ஏன்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு. இதில் போயிட்டு என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் ஈச் டே. ஓகேங்களா, அதுதான் எது மேலே உள்ளது. ஓகேங்களா, மேலே உள்ளது. இப்போ டம்மியாக ஒரு லைன் கொடுத்துட்றேன், அடுத்த டேட்டா போட்டுடலாம், டிபி ஆல் போட்டுடுறேன், அது இருக்கட்டும். இப்போ அடுத்து கண்டுபிடிக்கலாம். இதே மினிமம்னா மினிமம் யூஸ் பண்ணிக்கங்க, மினிமம் யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா, சப்போஸ் இப்போ டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு ஹவருக்கும் டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு ஹவருக்கும் டெம்பரேச்சர் மாறிட்டே தான் இருக்குது இல்லைங்களா.
அதில் ஒரு ஒரு லாஜிக் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இப்படி வச்சுப்போம். என்ன பண்ணலான்னா டிபி ஆல் டாட் மீன் ஆஃப் இப்படி கொடுத்துட்றேன். என்ன கொடுக்குறேன்னா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்றேன். ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்? இது டெய்லி ஆவரேஜ் டெம்பரேச்சர். இதில் என்னைக்கு ஆவரேஜ் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். என்ன பண்ணிக்கலாம்? இந்த டேட்டாவில் டாட் மேக்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? அப்போ ஆவரேஜாக என்ன டெம்பரேச்சர் இருந்ததோ அதில் மேக்ஸிமம் என்னென்னா 35.73 தான் ஆவரேஜான மேக்ஸிமம் டெம்பரேச்சர். இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்னைக்கு வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? அகைன் இதே எடுத்து அதில் போடணும். எப்படி போடணும்? இதை எடுத்துட்டீங்க. இதில் போயிட்டு ஆர்க் மேக்ஸ் ஆஃப் இதை எடுத்து ஒரு வேரியபிள் போட்டுருங்க. எக்ஸ் கூட இதை போட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்? நம்பை டாட் ஆர்க் மேக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது? 3ஆவதுல இருக்குது. ஓகேங்களா? இது 0 1 2 3 இதுதான் ஆர்க் மேக்ஸ். ஓகேவா? 3ஆவது கண்டுபிடிச்சிட்டோமா? அதுதான் இது இருக்குது. புரியுதா? இது என்ன கண்டுபிடிக்குது? இதில் என்ன கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிடுறேன். இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மேக்ஸிமம் டெம்பரேச்சர், ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் ஓகேங்களா? மேக்ஸிமம் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஓகேங்களா? மேக்ஸிமம் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் ஏ டே. ஓகேங்களா? அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும்? டெம்பரேச்சர் எடுக்க முடியும். ஓகே. அடுத்த டேட்டா என்ன எடுக்கலாம்னா ஆவரேஜாக எந்த டெம்பரேச்சர்னு பார்த்துட்டோம். என்னைக்கு வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட்டாக இருந்துச்சுன்னு பார்க்கணும். என்னைக்கு வந்து அதே மாதிரி என்னைக்கு ரொம்ப கூலாக இருந்ததுன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இதே லாஜிக் தான். இது ஹாட்டஸ்ட்னா என்னைக்கு? இந்த 3 தான் ஹாட்டஸ்ட் டே. அதுதானே? ஆர்க் மேக்ஸ் கொடுத்தானே ஆகும் உங்களுக்கு. அதுதானே ஹாட்டஸ்ட் டே. நீங்கள் இப்படியும் போட்டிருக்கலாம், இல்லை எக்ஸ் டாட் ஆர்க் மேக்ஸும் போட்டிருக்கலாம். நம்ம டாட் ஆர்க் மேக்ஸ் எக்ஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், எக்ஸ் டாட் ஆர்க் மேக்ஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகிருக்கும். அதாவது எக்ஸ்ன்றது ஆவரேஜ் டெம்பரேச்சர். எக்ஸ் டாட் ஆர்க் மேக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3ஆவது நாளில் அதிகபட்சமாக வெளியே இருந்துச்சு. அதே மின் கொடுத்தா என்ன வரும்? குறைஞ்சபட்சம் என்னைக்கு இருந்துச்சு? 16ஆவது நாள் இருந்திருக்கு. 16ஆவது நாளாக இருந்திருக்கு. 16ஆவது நாளில் டேட்டா எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் 35.0. அது எக்ஸ் ஆஃப் 3 கொடுத்தா என்ன வருது உங்களுக்கு? 35.73. இப்போது குறைஞ்சபட்ச வெயில், அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப கூலாக இருந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் கூலாக இருந்த நாள் வந்து 4ஆவது நாள் அது 35.0. அந்த மாதிரி என்ன பண்ண முடியும்? நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்? நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஓகே. இதே வந்துட்டு நம்ம முன்னாடி போடல 30 டிகிரிக்கு மேலே எண்ணிக்கலாம் இருந்துச்சு, 40 டிகிரி மேலே எண்ணிக்கலாம் இருந்துச்சு, அதெல்லாம் போடணும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் ஒன்று ஒரு ஒரு கண்டிஷன் போட்டு என்ன பண்ணுங்கள்? ஒரு டேட்டாவில் த்ரெஷ்ஹோல்டு போட்டு என்ன பண்ணிக்கலாம்? அதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஆவரேஜாக மேக்ஸிமம் டெம்பரேச்சரும் மினிமம் டெம்பரேச்சரும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்கணும்னு பார்க்கலாம். அப்போ டெய்லி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும், டெய்லி மினிமம் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும்? அதில் ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிச்ச பிறகு அதை வச்சு என்ன பண்ணலாம்? நீங்கள் எல்லா நாளோட டிஃப்ரென்ஸ் அதை எப்படி சொல்ல வரேன்னா, எக்ஸ் என்ன இருக்குது? ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருக்குது. நான் அப்படி போட போகிறதுல ஆவரேஜ் டெம்பரேச்சர் போடுறது போல நான் வந்து அன்னைக்கான அதிகபட்ச டெம்பரேச்சர், அன்னைக்கான குறைஞ்சபட்ச டெம்பரேச்சர் ஒரு நாள் தான் எப்படி போடுறேன் பாருங்க. எம்எக்ஸ் ஈக்குவல் டு டிபிஏ ஆல் டாட் மேக்ஸ். அதில் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 கொடுங்க. ஆக்சிஸ் 1 கொடுத்தா என்ன ஆகும்? காலம் வைஸ் போகும்போது ஒரு நாளைக்கான மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்துடும். முதல் நாளில் இதுதான் டெம்பரேச்சர் மேக்ஸிமம். அது மாதிரி ஒரு நாள் தான் வந்துருச்சு. அதே மாதிரி எம்என் ஈக்குவல் டு டிபி ஆல் டாட் அதாவது 30 நாளுக்கான 24 மணி நேரம் டேட்டா ஆயிடுச்சு. இப்போ இது வந்து 30 என்ட்ரி இருக்கும். கரெக்டாக இதில் எத்தனை என்ட்ரி இருக்கும்? 30 என்ட்ரி இருக்கும். ஏன்னா நம்ம எழுதியிருக்கோம் ஒரு நாளைக்கான டேட்டா. ஓகேங்களா? ஆக்சிஸ் 1ன்னு கொடுத்தாலே ஒரு நாளைக்கு தான் கணக்கு. ஆக்சிஸ் 0 கொடுத்தா தான் ஒரு மணி நேரத்துக்கான கணக்கு. இப்போ இதே கவனிங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கேன்ல, இங்கே கொடுத்துருக்க டேட்டாவில் இப்போ இதை போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், டிபி டாட் மேக்ஸ் ஆஃப் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்து பாருங்கள், கரெக்டாக 24 டேட்டா தான் வரும். பார்த்துக்கிடுங்க. 3 6 8 9 10. ஓகேங்களா? அது கரெக்டாக இது உள்ள எத்தனை டேட்டா இருக்குன்னா 12 டேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் கரெக்டாக வருது. ஓகேங்களா? எண்ணிக்கிடுங்க. 1 2 3
4 5 6 7 8 9 10 11 12 13 ஓகேங்களா? 14 15 16 17 18 19 20 23 24 ரெக்கார்டு கரெக்டாக வருது. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ கவுண்ட் பண்ண கூட வந்திருக்கும். கவுண்ட் யூஸ் பண்ண சைஸ் இருந்தால் கூட வந்திருக்கும். 24 மணி நேரம். இது வந்து 0 ஆக்சிஸ்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு 0, அதாவது காலைல 1 மணி 1 மணிக்கு எத்தனை, 2 மணிக்கு எத்தனை, 3 மணிக்கு எத்தனை, 4 மணிக்கு எத்தனை, அந்த மாதிரி கிடையாது. அதனால தான் ஆக்சிஸ் 0ன்னு கொடுத்தேன். சரி, இப்போ எம்எக்ஸ் இது ஒன்று போட்டுங்க, எம்என் இது ஒன்று போட்டுங்க. எம்என் ஈக்குவல் டு மின் ஆஃப் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறீங்க. அது ஒன்று கொடுங்க. இப்போ எம்எக்ஸில் வந்து என்ன ஆகும்னா 30 நாளுக்கான அதிகபட்ச டெம்பரேச்சர், எம்என்ல என்ன 30 நாளுக்கான குறைஞ்சபட்ச டெம்பரேச்சர். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு நாளைக்கும் எவ்வளோ வித்தியாசம் ஆவரேஜாக இருந்துச்சுன்னு கூட பார்க்க முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்க்குறது வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு நாளைக்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் ரேஞ்சு அந்த வித்தியாசம். இப்போ எம்எக்ஸ் மைனஸ் எம்என் கொடுத்தானா இருக்கும். எம்எக்ஸ் மைனஸ் எம்என் கொடுத்து பாருங்க. ஆவரேஜாக ஒரு நாளைக்கும் 12.9 தான் ஆவரேஜாக வித்தியாசம் இருந்திருக்கு. ஓகேங்களா? நீங்கள் அதை மாற்றி பண்ணணும்னா மாற்றி பண்ணிக்கலாம். சரியா? இதை போட்டு பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கும் ஆவரேஜாக ஒரு அவருக்கும் ஆவரேஜ் டெம்பரேச்சர் கண்டுபிடிங்க. இல்லைன்னா என்னைக்கு வந்து லோயஸ்ட் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னு கண்டுபிடிங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வேறு டைப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் உங்களுக்கு அனுப்புவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸசைஸ் அனுப்புவோம். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டாக்கு என்னென்ன பண்ணணும்னு கொடுத்துட்டா நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடியா கிடச்சிடும். எப்படி நம்பையை வந்து நம்ம வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இல்லை நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்லாம் கூட பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் படிக்கலாம், கோவேரியன்ஸ் கோரலேஷன் பண்ணிக்கலாம், வேரியன்ஸ் படிச்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து வித்தியாசப்படுத்த முடியும். இந்த வேரியன்ஸு கோரலேஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது வேணால் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஒரு வாட்டி காமிச்சிடுறேன் எப்படி கோரிலேஷன் எப்படி வேரியேஷன் பண்ணிக்கிறதுனா. இப்போ பாருங்கள், ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுங்களேன். நமக்கு எல்லாம் ஒரு நம்பை டாட் அரே இருக்குது. அந்த அறையில் வந்துட்டு இப்படி தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. இப்போ வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கும் இதுதான் நம்மளோட ஆவரேஜ், இதுதான் ஒரு டெம்பரேச்சர் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா டம்மியாக போடுறேன். இந்த டேட்டாவை கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிடுங்க. கோரிலேஷன்னா என்ன, முதல்ல வேரியன்ஸ் பார்த்தோம். வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த வேரியன்ஸ். ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கும் ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வேரியன்ஸ். ஓகேங்களா? வேரியன்ஸ்னால் என்ன அப்படின்னு காட்டுறேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்ப்ரெட் பிட்வீன் நம்பர்ஸ் அண்ட் ஏ டேட்டா செட். ஒரு டேட்டாவும் இன்னொரு டேட்டாவும் எந்த அளவுக்கு அதுக்குள்ளே இருக்கிற நெருக்கம் நெருக்கத்தை சொல்கிறது தான் என்னது, வேரியன்ஸ். இப்போ நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுக்கிறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ன்றது வேரியன்ஸை ஸ்கொயர் ரூட் பண்ணால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ வேரியன்ஸே எடுக்கிறீங்க இல்லை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்திருக்க வேல்யூ மீனை விட்டு தள்ளி இருந்துச்சுன்னா, ஆவரேஜை விட்டு தள்ளி இருந்துச்சுன்னா, அப்போ உங்கள் டேட்டா வந்து ஏதோ வந்து ஒன்று வந்து பீக் ஆகிருக்கு, ஒன்று நிறைய ஸ்பைக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது அந்த டேட்டாக்கும் மீனுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் ஏதோ சம் டேட்டா வந்து நான் ரிலேட்டடாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரியன்ஸை போடுறோம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நான் அந்த வேரியன்ஸை கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸ் டாட் மீன் கொடுத்து பாருங்கள். மீன் வந்து 30.9 இருக்குது. இப்போ நான் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் டாட் வேர் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 534 வருது. இப்போ இங்கே என்ன அர்த்தம்னா ரொம்ப தள்ளி இருக்குது மீன்லேருந்து. அப்போ என்ன அர்த்தம்னா டேட்டா ஏதோ அப்நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இதே வந்துட்டு இது ஒருவேளை இந்த இடம் வந்து இதே 20.7 இருந்ததுன்னா இப்போ வேரியன்ஸ் மீன் போட்டு பாருங்கள். இப்போ வேரியன்ஸ் போட்டு பாருங்கள். வேரியன்ஸுக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்குது. வேரியன்ஸ் அதிகமாக இருந்துச்சுனால் உங்கள் வேரியன்ஸ் அதிகமாக இருந்துச்சுனால் உங்கள் டேட்டாவில் ஏதோ ஒரு ஸ்பைக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு என்ன பண்ணலாம், டேட்டா க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேட்டா க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி வேரியன்ஸ் இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம மெஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ணுவோம், அனாலிட்டிக்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், கோரிலேஷன்,
இதெல்லாம் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹெச் ஸ்டாக்கு, வி ஸ்டாக்கு, கன்கேட்டு இதெல்லாம் பார்த்துருவோம். எக்ஸ் ஈக்குவல் டு ரேண்டம் நம்பை டாட் ரேண்டியன்ட் ஆஃப் ஒன் கமா சிக்ஸ்னே கொடுக்குறேன். சைஸ் வந்து 3 rows 2 columns இப்படி இருக்கு. இன்னொன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் ஒயில், அது வந்து 1 row 2 columns போடுறேன். எக்ஸ் இது, ஒய் இது. ஓகே, இப்போ இந்த ஒய் எடுத்ததில் கன்கேட் பண்ண போகிறோம். concatenate numpy dot concatenate numpy dot concatenate. அதில் வந்து எக்ஸ் கமா ஒய் என்ன ஆச்சுன்னு பாருங்க. இது வந்து 2 dimensional இருக்கு, அது வந்து 2 dimensional இருக்கு. ஆனால் இது 3 row 2 column, இது 1 row 2 column. ஒருவேளை இதுவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 row 2 column கொடுத்துட்டேன். எக்ஸ் இது, ஒய் இது. இப்போ கன்கேட் பண்ணுவோம். ஒன்லி இன்டிகர் ஸ்கேலார் இருந்தால் கன்கேட் பண்ண முடியுமா? அப்போ சிங்கிள் டைமென்ஷனில் தான் பண்ண முடியும். பார்க்கலாம், செக் பண்ணிடுவோம். 5,1 கொடுக்குறேன், இல்லை 1,5 கொடுங்க. எக்ஸ் வந்து அதே தான், அது வந்து 1,5 கொடுக்காம 1,3 கொடுக்குறேன். பார்ப்போம். numpy dot concatenate of system of only integer scalar arrays can be converted to scalar index. நான் தப்பு பண்றேன், செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி செக்கே பண்ணிடுவோமே. கன்கேட்டினேட்டை பொறுத்த வரைக்கும் 2 அரே கொடுத்துட்டாங்கன்னா 2 அரேவும் கன்கேட் பண்ணிங்கன்னா 2ம் சேர்ந்துடும். பிரச்சனை என்னன்னா 2 dimensional கொடுத்துட்டோம்னா 1 dimensional கொடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸை கொடுக்கும்போது 2 row 3 column, 2 row 3 columnனா இப்படிதான் இருக்கு, கரெக்டாக இருக்கு. இன்னொன்று வந்து திருப்பி இன்னொன்று எக்ஸை கொடுத்துக்கிறேன், அதுவும் 2 row 3 column கொடுக்குற வச்சுக்கணும். எக்ஸ் இது, ஒய் இது. இப்போ கன்கேட் பண்ணும்போது 2 அரேவும் கன்கேட் பண்ணுறேன். ஆக்சிஸ் சொல்லனா வராதுன்னு நினைக்கிறப்ப concatenate of x comma y comma axis equal to 0 கொடுக்கும். axis got multiple arrays வருதா, டப்லா கொடுக்கணும் போது வந்துருச்சா? ஸோ எக்ஸையும் ஒய்யும் 0 ஆக்சிஸ் ஆட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா அது அப்படியே கீழே ஆட் ஆயிருக்கு. ஒருவேளை இதை 1ல் கொடுத்துருந்தீங்கன்னா இப்படி ஆட் ஆயிருக்கு. ஓகே, கன்கேட்டினேட் கொடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ஆட் பண்ணோமா ஒய் ஆக்சிஸில் ஆட் பண்ணோமான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், அது எந்த ஆக்சிஸில் வேணால் நீங்கள் என்ன பண்ண முடியும், கன்கேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் எந்த ஆக்சிஸில் ஆட் பண்ணுறீங்கன்னு பார்த்துங்க. சப்போஸ் ரெண்டும் ஒரே ஷேப்பாக இருக்கணுன்றதே இல்லை. ஓகேங்களா? இப்போ ஒய்யை வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸை வந்து நான் மாற்ற ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன். இதில் வந்து 2 rows 5 columns இருக்குது. ஒயில் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஆக்சிஸ் 0ல் கன்கேட் பண்ணுற முடியுதா பாருங்கள். இதுலேயும் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக இதை வந்து ஆக்சிஸ் 1ல் கன்கேட் பண்ண முடியும். இப்போ எப்படி வருது பாருங்க, 5 row இல்லையா? ரிசல்ட் வந்து எப்படி வரும்னா 8 row, சரி 2 row 8 column வரும். ரிசல்ட் வந்து 2 row 8 column வரும். ஆனால் இதை நீங்கள் போய் 0 கொடுத்தீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால கன்கேட் பண்ண முடியாது. சரியா? அதாவது இங்கே நம்பர் ஆஃப் காலம்ஸ் 0 கொடுத்தீங்கன்னா வராது. ஏன்னா ரோ வைஸில் ஆட் பண்ணணும். ஏன்னா இங்கே என்ன இருக்குன்னா 5 column இருக்குது, ஆனால் இங்கே எத்தனை இருக்குது, 3 column தான் இருக்குது. அதை போய் கீழே இங்கே ஆட் பண்ண முடியாது. சைடில் வேணால் ஆட் பண்ண முடியாது, இங்கே ஆட் பண்ண முடியாது. அது கன்கேட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த கன்கேட்டினேட் ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது முக்கியமாக வந்து இந்த ஷேப்பை செக் பண்ணிங்க, ஷேப்பை செக் பண்ணிட்டு கன்கேட் பண்ணிவிடுங்க. ஓகே, இதே வந்துட்டு ஹெச் ஸ்டாக்கு வி ஸ்டாக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. ஹெச் ஸ்டாக் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹரிசாண்டலாக வந்து அரேவை மாற்ற போகுது. ஓகேங்களா? எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலாம்னா 2 அரே வச்சுக்கலாம், ஒரு சிங்கிள் எமிஷன் அரே. ஹெச் ஸ்டாக் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு
numpy டாட் அரே ஆஃப் நானே கொடுத்துட்றேன் 1,2,4,6 கொடுத்துட்டேன். இதில் இன்னொரு ஒய் கொடுத்துட்றேன். அதில் வந்து 3,7 8,7 கொடுத்தேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ numpy டாட் ஹெச்டாக்கா ஓகே டபுள் கொடுக்க சொல்கிறேன் எக்ஸ் கமா ஒய் கொடுத்தேன்னாச்சு. ரெண்டும் சேர்ந்துருச்சா? ரெண்டும் சேர்ந்துருச்சு. சப்போஸ் இதில் நீங்கள் வந்துட்டு வேறு வேறு சைஸ் இருந்தால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ரெண்டு அரே இப்போ 2 டைமென்ஷனாக போடுவோம். இது அப்படியே வந்து 2 டைமென்ஷனாக போடுவோம். 2 டைமென்ஷன் அரே இங்கே இருக்கு ஆல்ரெடி. இது அப்படியே எடுத்துக்கிறேன். இது எக்ஸு, இது ஒய், ரெண்டுமே 2 டைமென்ஷன். இதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நம்ம யாருக்கு எக்ஸ்ட்ரா ஒய் கொடுத்தா என்ன ஆகும்? ஆட் பண்ணியிருக்கா? இப்படி ஆட் பண்ணியிருக்கு. அது என்ன ஆகுது? ரிசல்ட் வந்து 2,10 வந்துருச்சு. ஒருவேளை இதில் வந்துட்டு எக்ஸு ஒய்யு numpy டாட் வி ஸ்டாக் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இப்போ எப்படி வந்திருக்கு? வெர்டிக்கலாக ஆட் பண்ணியிருக்கா? நீங்கள் அங்கே ஆக்சிஸ் கொடுத்தீங்க, இங்கே ஆக்சிஸ் கொடுக்காம ஆட் பண்ணிட்டீங்க. இது ஹரிசாண்டலாக ஆட் பண்ணியிருக்கு, இது வந்து வெர்டிக்கலாக ஆட் பண்ணியிருக்கு. வெர்டிக்கலாக இருக்கும்போது காலம் கரெக்டாக இருக்கணும், ஹரிசாண்டலாக ஆட் பண்ணும்போது ரோ கரெக்டாக இருக்கணும். ஒருவேளை கவனிங்க எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே என்ன கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் 3 ரோ 5 காலம் கொடுத்துட்டீங்க. எக்ஸில் 3 ரோ இருக்குது, ஒயில் இருக்குது. இப்போ இதை ஹெச் ஸ்டாக்கில் ஆட் பண்ணால் ஹெச் ஸ்டாக்கில் வி ஸ்டாக்கில் கரெக்டாக ஆட் ஆகிடும். வி ஸ்டாக்கில் போனீங்கன்னா நான் எக்ஸ் கமாய் கொடுத்தா என்ன ஆகுது? கரெக்டாக வந்துருச்சு. ஒருவேளை இது ஹெச் ஸ்டாக்காக கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஹெச் ஸ்டாக்கில் என்ன ஆகுனா ஒரு அறையில் என்ன இருக்குன்னா 3 இருக்குது, ஒரு அறையில் 2 தான் இருக்குது. வருதா? ஓகே. ஹெச் ஸ்டாக்னா ஹரிசாண்டலாக ஆட் பண்ணுவோம், காலம்ஸ் ஆட் ஆகும். வி ஸ்டாக்கில் ரோஸ் ஆட் ஆகும். அது மட்டும் செக் பண்ணிக்கிறேன். சரியா? ஹெச் ஸ்டாக்கு, வி ஸ்டாக்கு. ஓகே. மற்றபடி வேறு இன்னர் அவுட்டர்லாம் நீங்கள் போட்டு பார்த்துங்க. இன்னர் அவுட்டர் கிராஸு அதெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். அப்புறம் யூனியன் 1D யூனியன் 2 இன்டர்செக்ஷன் அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிடுங்க. ஓகே. ஏன்னா நான் வேறு ஆரம்பிச்சிட்டு போகிறேன் இப்போ. ஓகேங்களா? யூனியன் இன்டர்செக்ஷன்லாம் வேறு போட்டுக்கலாம். நம்பையில் வந்துட்டு 2 செட் இருக்குதா, 2 செட் டேட்டா செட் இருக்குன்னா என்ன பண்ணலாம்? ரெண்டுத்தையும் காமன் எலமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இன்டர்செக்ஷன் 1D இருக்கும். ஜாயின் பண்ணுறது மொத்தமாக கம்பைன் பண்ணுறதுக்கு யூனியன் 1D இருக்கும். ஆனால் இன்டர்செக்ஷன் 1D யூனியன் 1Dலாம் என்ன பண்ணுன்னா ரிசல்ட் வர்றது சிங்கிள் டைமென்ஷனாக வரும். இப்போ இது ஒய் இருக்குல்ல, எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா numpy டாட் இன்டர்செக்ஷன் 1D கொடுத்துட்டு இதில் வந்து அரே 1 அரே 2 கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுனா வர்றது வந்து ரிசல்ட் வரும் 1Dயாக தான் வரும். இதில் எல்லாத்துலேயும் ரிசல்ட் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் 1 டைமென்ஷனாக வந்துடும். அதே 2D யூனியன் 2D கொடுத்தீங்கன்னா யூனியன் வந்து செட் ஆப்ரேஷன்றதுனால என்ன ஆகாது? டூப்ளிகேட்ஸ் வராது. செட் ஆப்ரேஷன்றதுனால டூப்ளிகேட்ஸ் வராது. ஓகே. அது இருக்க எல்லா வேலையும் அப்படி தான் இருக்குது, அதனால் அப்படி தான் இருக்கு வரும். நான் காட்டுறேன் பாருங்கள். இன்னும் ரெண்டும் ஒரே ஆன்சர் வருதுன்னு நினச்சிக்காதீங்க. காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து 2,1,2 இதான் வச்சுருக்கேன். இதுதான் இதில் இருக்குது. இன்னொரு அரேயில் வந்து numpy டாட் அரே ஆஃப் இன்னொரு அரேவில் 3 4 1 2 1 எல்லாம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸு ஒய் ரெண்டுது காமன் யார்? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. இதெல்லாம் காமன். அப்போ என்ன பண்ணோம்? யூனியன் இன்டர்செக்ஷன் கொடுத்தா ஆகும் 1 2 3 4 மட்டும் தான் வரும். 1 2 4 ரெண்டு காமனாக இருக்குது. இதே யூனியன் கொடுத்தா இருக்கும், அதில் மொத்தமாக வரும் 1 2 3 4 5 6 7 வரைக்கும் வரும். ஓகேங்களா? லைனாக வருது. இதே டிஃப்ரென்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா டிஃப்ரென்ஸ்ன்றது என்னென்னா A - B. அதுக்கு என்ன பண்ணால் டிஃப்ரென்ஸ் 1D இல்லையா? செட் டிஃப்ரென்ஸ் 1D நினைக்கிறேன். செட் டிஃப்ரென்ஸ் 1D கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா எக்ஸ் கமா ஒய் கொடுத்தா எக்ஸில் ஒய்யெல்லாம் வெளியே எடுத்துட்டு மீதி இருக்க எக்ஸை மட்டும் கொடுக்கும். எக்ஸில் ஒயில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டா மீதி இருக்க எக்ஸ் வந்து யாருன்னா 7 மட்டும்தான். ஓகேவா? அதே வந்து மாற்றி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உல்ட்டாவாக வரும். ஒயில் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து அங்கே எக்ஸோட எலமெண்ட்ஸ் தான் எடுத்துட்டா 1 எடுத்துட்டோம், 2 எடுத்துடணும், 4 எடுத்துட்டா மீதி என்ன இருக்குது? 3 5 6 இருக்குது. அதுதான் வருது. சரியா? செட் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று எக்ஸா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து எப்படின்னா A - Bயும் B - Aவையும் யூனியன் பண்ணி வரும். A - Bயும் B - Aவையும் யூனியன் பண்ணி வரும். அது வந்து செட் எக்ஸ்ஆர் நினைக்கிறேன். செட் எக்ஸ்ஆர். அதில் போய் எக்ஸ் கமா கொடுத்தீங்கன்னா A - Bயும் இன்டர்செக்ஷன் போக மீதியெல்லாம் வரும். இன்டர்செக்ஷன் எலமெண்ட் 1 2 4. அப்போ அது போயிட்டு மீதி இருக்கிறது மட்டும் வரும்.
அது வந்து என்னது இதில் வரும். சரியா? செட் எக்ஸ்ஆர் 1Dயில் வரும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இது கவனிங்க, இன்னரையும் சொல்லி கொடுத்துட்றேன். நம்பை டாட் இன்னர் நேற்று போட்டோமா? ஞாபகம் இல்லை எனக்கு. 1,2 3,1 2 டைமென்ஷனலாக போகிறேன். பார்த்துங்க. இதே மாதிரி ஒய் ஒரு அரே போடுறேன். அதில் வந்து 0,2 இது வந்து 3,1 எக்ஸ் இது ஒய் இது இன்னரில் போட்டால் என்ன வருது பாருங்க. எக்ஸ் டாட் இன்னர் சரி நம்பை டாட் இன்னர் இன்னர் ஆஃப் எக்ஸ் ஒய் எப்படி வந்திருக்கும் சொல்ற பாருங்க. 3 into 1 plus 1 into 2 3 into 1 plus 1 into 2 5. அடுத்தது ஓகேங்களா? அடுத்தது எப்படி வரும் அப்படின்னா இது 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 முதல்ல இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுச்சு. அடுத்தது இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும். சாரி இதை எடுத்து கீழே உள்ளதோட மல்டிப்ளை பண்ணும். அதுக்கு தான் என்ன வரும் இங்கே, அதான் இந்த 5 வந்துச்சு. அதாவது 3 into 1 plus 1 into 2 தான் இந்த 5. அடுத்தது 3 into 3 plus 1 into 1 தான் இந்த 10. 3 into 3 plus 1 into 1 தான் இந்த 10. அடுத்தது 0 into 1 plus 2 into 2 அப்போ எவ்வளோ வரும்? 0 into 1 1 2 into 2 4 வந்துச்சு. அடுத்தது 0 into 3 0 2 into 1 2 அதான் இந்த 2 வந்துச்சு. இது வந்து இன்னர். ஓகேங்களா? இதே அவுட்டர் கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா எலிமெண்ட்டும் எல்லாத்தையும் மல்டிப்ளை ஆகும். எல்லா எலிமெண்ட்டும் எல்லாத்தோடையும் மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன ஆகும்னா டைமென்ஷன் ஷேப்பே மாறி வரும். ஷேப் மாறி வரும் பாருங்க. என்ன வந்திருக்கு பாருங்க. அங்கே 2/2 வந்து இப்போ 4/4 மாறி. ஏன்னா 3 எடுத்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும், 1 எடுத்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டும் எல்லா இடத்துலையும் மல்டிப்ளை பண்ணும். ஓகே. அதாவது 3 into 1 3 into 2 3 into 3 3 into 1. அடுத்தது 1 into 1 1 into 2 1 into 3 1 into 1. அடுத்தது 0 into எல்லாம் 0 ஆயிடும். 0 into போனால் எல்லாம் 0 ஆயிடுச்சு. அடுத்து 2 into 1 into 2 into 2 அப்புறம் 2 into 3 அப்புறம் 2 into 1. ஸோ அது அப்படி அப்படியே எல்லா இடமும் மல்டிப்ளை பண்ணணும். இது அவுட்டர். ஓகேவா? கிராஸ்ன்றது கிராஸ் வந்து எல்லா எலிமெண்ட்டும் எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கும். ஓகேங்களா? பண்ணி எப்படி எப்படி வந்துச்சுன்னா கிராஸு கிராஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை தான். அதான் அவுட்டில் அதுதான் இருந்துச்சு. செக் பண்ணுறேன். நம்பை டாட் கிராஸ் கிராஸ் வந்து என்னது கிராஸ் ப்ராடக்டாக வரும். பண்ணிட்டு கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் ட்ரை பண்ணுவோம். நம்பை சரி சிங்கிள் டைமென்ஷனாக போட்டு சின்னதாக போட்டு பார்ப்போம். பெரிய கலெக்ஷன் கூட கஷ்டமாக இருக்கிறதுனால சின்னதாக போட்டு பார்க்குறேன். 2,3 இன்னொன்று வந்து 4,2. இப்போ நம்பை டாட் கிராஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் -8 எப்படி வந்துச்சு அப்படின்னா 2 into 4 2 into 4 எப்படி வந்துச்சு அப்படின்னு படிச்சா எப்படி வரும்? கிராஸ் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி கிராஸ் ப்ராடக்ட் 2 இன்டர்ஸ் என்ன வரும்னா வந்து வரணும். கிராஸ் ப்ராடக்ட் பொறுத்து என்ன ஆகும்னா 2 மறந்து போச்சு. இது பார்க்குறேன். டிட்டர்மினன்ட்டு இன்வெர்ஸு இதெல்லாம் புக்கில் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் புக்கில் வரும். புக் வரும்போது பார்த்துக்கோங்க. டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்குது, மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன், ஓகேங்களா, மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட், அது லீனியர் அல்ஜிப்ராவில் வரும். சரிங்களா? இதெல்லாம் அது உள்ளே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் பார்க்காத சில கமெண்ட்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்றது சொல்கிறேன். அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கிடுங்க. நான் ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் இதெல்லாம் தான் வரும். வேர்டு க்ளோஸ் ஆயிடுச்சா? இல்லை வேர்டு ஓப்பனாக தான் இருக்கு.
ஓகே. பேசிக்காக இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் கேட்குற டிட்டர்மினன்ட்லாம் வரும். இந்த ஒர்க்கு பாருங்க. லீனியர் அல்ஜிப்ராக்குள்ளே போனீங்கன்னா இன்வெர்ஸ், ஓகேங்களா, வெக்டர், டிட்டர்மினன்ட், சால்வ் மட்டும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, நேற்று பார்த்தோம். இது நார்மலைசேஷன், இதெல்லாம் வரும். டிட்டர்மினன்ட்டு கிராஸும் வித்தியாசம் வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். மற்ற இதெல்லாம் அதுதான், ஏற்கனவே பார்த்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். 2-3 கமெண்ட்ஸ் பார்க்கறது இருக்க மாட்டோம், இல்லை இதில் கூட சில கமெண்ட்ஸ் விட்டுருப்போம். அதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துக்கிறது. புக்கில் கண்டிப்பாக கொடுக்குறேன், அதை பார்த்துக்கலாம். வெக்டரைஸில் நேற்றே பார்த்துட்டோம். ஓகே. ஓகே. டேட்டா வந்து டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி நிறைய இருக்கும். அதை பார்த்துக்கிடுங்க. ஓகேங்களா? இல்லை அது புக்காக வரும். அது புக்குக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது. பிடிஎஃபாக ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. புக்கு வரும். புக்கு பேண்டாஸ் முடித்தோடனே புக்கு வந்து பிரிண்டிங் போகும். அது பேண்டாஸ் முடித்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக புக்கு வந்துடும். ஓகேங்களா? புக் ஒர்க் போயிட்டுருக்கு. அது முடித்த பிறகு நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதில் வரும், அந்த புக்கோடவே வரும். நீங்கள் இப்போதைக்கு நான் கொடுக்குற நோட்ஸை வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ப்ளஸ் இன் அடிஷன் நான் வந்து கமாண்ட் லிஸ்ட்டை வேணால் நான் வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்ன கமாண்ட் லிஸ்ட்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணுற மாதிரி வேணுன்றதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து இது போடுவோம், எக்ஸசைஸ். இப்போ ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்டில் மேக்ஸிமம் நிறைய கமெண்ட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி தான் நான் போட போகிறேன். அப்போ உங்களுக்கு ஐடியா வந்துடும். அதனால் அது ஒரு இஷ்யூ இருக்காது. சரியா? ஓகே, சரி. இப்போ வந்துட்டு இன்றைக்கி பார்த்து எல்லாரும் டவுட் தான் கேட்டீங்க. ஏன்னா நான் நெக்ஸ்ட் சுவிட்ச் ஆக போகிறேன், வேறு டாபிக் போயிட போகிறோம். நம்பை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. நம்பை பேண்டாஸ்குள்ளேயும் யூஸ் பண்ணுவோம், மேட்பாட்லேயும் யூஸ் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் த்ரூ அவுட் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்பப்போ அந்த நம்பை ஆப்ரேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த கிளாஸ் சொல்கிறேன். நாளைக்கு கிளாஸ் இல்லை, நாளைக்கு கிளாஸு கிடையாது. ஓகேங்களா? ஓகேங்களா, நாளைக்கு கிளாஸ் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், நாளைக்கு அப்புறம் கனெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஓகேங்களா? நாளைக்கு கிளாஸ் கிடையாது. ஓகேங்களா? நாளைக்கு தான் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? பேண்டாஸே 3 நாள் போகும். நம்ம நம்பை 2 நாள் பிளான் பண்ணது 3 நாள் ஆயிடுச்சு. பேண்டாஸ் வந்து 3 நாள் பிளான் போட்டிருக்கு. அது வந்து இப்போ சனிக்கிழமை தான் நம்ம ஆரம்பிப்போம். சாட்டர்டே யாரோ ஒருத்தர் போட்டாங்க கிராஸ் 22 - 4 × 3. ஓகேங்களா? அதனால தான் போயிட்டு வந்திருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே. இப்போ வந்து பேண்டஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம சாட்டர்டே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு கிளாஸ் கிடையாது. நாளைக்கு கனெக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ பேண்டாஸ் ஆரம்பிச்சிடுவோம். இப்போ பேண்டாஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே இப்போ நம்பை பார்த்தோம் இல்லையா, இது ஒரு n டைமென்ஷன் அரே. இந்த n டைமென்ஷன் அரே மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு டேபுலர் டேட்டா. இது வந்து ஒரு டேபுலர் டேட்டா. அந்த டேபுலர் டேட்டாவை மேனிபுலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேண்டாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதாவது இங்கே வந்து அரேவாக இருந்துச்சு, இங்கே வந்து சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவோம். சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம்ஸ், ஒரு காலமும் ஒரு சீரீஸு, ஒரு ரோவும் ஒரு டேட்டா ஃப்ரேம், அந்த மாதிரி கணக்கு. சரிங்களா? ஸோ சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம்ஸை டேட்டா மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ பேண்டாஸை பொறுத்த வரைக்கும் அகைன் அதே தான். நம்பையில் என்ன ஆப்ரேஷன் பண்ணீங்களோ அதே ஆப்ரேஷன்ஸ்லாம் பேண்டாஸில் பண்ணுவீங்க. பட் இன்னும் ஃபாஸ்ட்டாக, இன்னும் என்ன சொல்கிறது, சிம்பிளிஃபைடாக நிறைய லாஜிக்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே சிலதுக்கெல்லாம் நம்ம கோட் பண்ணி எடுத்தோம். நேற்று குரூப் பண்ணுறதுக்கெல்லாம் கோட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் கூட இங்கே குரூப் பைலாம் இங்கேயே இருக்குது. அதாவது நம்ம SQL-ல் பார்க்குற எல்லா விஷயமும் இங்கே வந்துடும். குரூப் பை, ஜாயின்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே பேண்டாஸில் இருக்கும். ஏன்னா டேபிளர் டேட்டான்றதுனால அந்த டேபிளர் டேட்டாவுக்கு என்ன ஆகுதுன்னா, மொத்தமாக வந்து அது வந்து டேட்டா எப்படி ஃபெச் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். டேட்டாவை டேரெக்டாகவும் ஃபெச் பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது குரூப் பண்ணுவோம்,
ஜாயின் 2-3 டேபிள்ஸை ஜாயின் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, சம்மரைஸ் பண்ணி கொடுப்போம் இல்லையா, அந்த எல்லாமே அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாமே பண்ணுவோம். ஸோ பேண்டாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, பேண்டாஸை டவுன்லோட் பண்ணிக்கங்க. பேண்டாஸ் இம்போர்ட் பேண்டாஸ் கொடுத்துருங்க. பிப் இன்ஸ்டால் பேண்டாஸ் கொடுத்துட்டு இம்போர்ட் பேண்டாஸ் கொடுத்துருங்க. பேண்டாஸ் வச்சு இப்போ அதே தான், அந்த ஐபிஎல் டேட்டாவே எடுத்து தான் ஒர்க் பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன். எடுத்து கூட அப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம சீரீஸாக க்ரியேட் பண்ணுறது எப்படி, நம்ம எப்படி அதுலேருந்து டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது எப்படி, எல்லாம் தனித்தனியாகவும் பார்த்துக்கலாம். டேட்டா ஃப்ரேமில் வந்து சீரீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டேட்டா ஃப்ரேம் இருக்குது, ஓகேங்களா. அது இல்லாமல் நம்ம டேட்டா லோடும் பண்ணிக்கலாம். எங்கேருந்து லோட் பண்ணிக்கலாம், எக்ஸல்லேருந்து லோட் பண்ணிக்கலாம், சிஎஸ்லேருந்து லோட் பண்ணிக்கலாம், ஏழுலேருந்து வேணால் நம்மளால் என்ன பண்ண முடியும், டேட்டாவை லோட் பண்ணிக்க முடியும். அதே வந்து பேண்டாஸ் டாட் சீரீஸ்னு ஒன்று இருக்குது, பேண்டாஸ் டாட் டேட்டா ஃப்ரேம்னு ஒன்று இருக்குது. அது நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து எடுக்கலாம். எந்த இதெல்லாம் எடுக்கலாம்னா சிஎஸ்லேருந்து எடுக்கலாம், எக்ஸல்லேருந்து எடுக்கலாம், ஜேசன்லேருந்து எடுக்கலாம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க, அன்மியூட் பண்ணுறேன் பாருங்க, சொல்லுங்க. சாரி சார் ஒரே ஒரு பரவாயில்ல. இது மட்டும் சார் நம்ம டேட்டா செட்ல இருந்து ஆன்லைன்ல இருந்து டேட்டா செட் எடுத்துக்க சொன்னீங்கல்ல சார், ஆமா அது மாதிரி எடுத்து நாங்க பண்றோம் சார். பட் ஆனா நீங்க எடுத்த டேட்டா செட்டே எங்களுக்கு எங்க எக்ஸாக்டா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் சார். அதுக்கப்புறம் நாங்க எந்த டேட்டா செட்டை வேணா நாங்க எடுத்து பண்ண முடியும்ன்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு ஒன்றும் விஷயம். பிரச்சனை இல்லை, நான் எடுத்து காமிக்கிறேன். அதாவது எந்த இடத்துல நான் டேட்டா செட் எடுத்துன்றது காமிச்சிடுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ சார். ஓகே. ஷேர் பண்றாங்க. ஐடியல் ஜூம் இருக்கு ப்ரௌசர் காணும். ஓகே, பண்ணி ஒன்றாச்சு. ஓகே, இதில் என்ன பண்ணேன்னா நான் ஐபிஎல் 2024 டேட்டா செட் டவுன்லோட் போடுங்க. டேட்டா செட் டவுன்லோட் போடுங்க. இதில் போனால் கேக்கல்லையே இருக்குது. இதில் 2024 பால் பேட்டிங் டேட்டா இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருதா, இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் போய் நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடும். இதை வந்துருச்சா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பாருங்க, அந்த ஒரு டேட்டா செட்டில் 22, 23, 24 மூணுமே கொடுத்துருக்காங்க. இவங்க ஷேர் பண்ணுறேன். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃபைலை, அது எங்கே வருது, இது வருதா, சரியா. இதில் 22, 23, 24 மூணுமே இருக்குது. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் இப்போ இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இதை டாக்குமெண்ட்ஸில் இல்லை டவுன்லோட்ஸ்லேயே போட்டுக்கிறேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறாங்க. எஸ் தான் கொடுப்போம். சரி, இதை போட்டேன். இது பேர் பார்த்துங்க, IPL_2424_ டெலிவரிஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஐடியல் போயிடுவோம். ஐடியல் போயிட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல டேட்டா ஈக்குவல் டு numpy டாட் ஜென் ஃப்ரம் txt ஆஃப் அதில் பார்த்து, ஓகேங்களா. அதில் நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க. பார்த்த பொறுத்த வரைக்கும் அந்த எந்த பாத்தில் இருக்கோ அந்த பாத் யூசர்ஸில் போட்டுவிடுங்க. டவுன்லோட்ஸில் போட்டேன் நான். அதில் IPL_2024 23 எல்லாம் கொடுத்து நான் இதுதான் கொடுத்துருக்கேன். கமா டீலிமிட்டர் ஈக்குவல் டு கமா, அதுக்கப்புறம் டி டைப் ஈக்குவல் டு நன், கமா நேம்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, கமா என்கோடிங் ஈக்குவல் டு UTF-8. இதில் இந்த எரர் வருது. இதில் என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். என்ன எரர்னா என்ன கொடுக்காம இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏதோ டேட்டா வந்து தப்பாக இருக்குது. அதில் எந்தெந்த இடத்துலலாம் எரர் வந்துச்சுன்னு காமிச்சிருக்கு, சரிங்களா. அப்போ அது நிறைய டேட்டா செட் இப்போ முதல்ல இருங்க, இதெல்லாம் காப்பி பண்ணி போடுறேன். இதை டெலிட் ஆகிடும்போது
காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். இதில் போயிட்டு அது ஏதாவது UTF-8 தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை UTF-8 இல்லாமல் இருக்க போது அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அந்த மாதிரி நாட்டு இன்னைக்கு 4 ரோஸ் இல்லை, அது யூனிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லைம்மா மேடம். இப்போ என்னன்னா இது நான் சொல்கிறேன். இது வந்து இது வர டேட்டா வந்து அதனால இல்லை, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துறேன். ஐபிஎல் 2024 ஓகே ஓப்பன். இது என்ன வித்தியாசம்? இதில் கிட்டத்தட்ட எத்தனை ரெக்கார்டு இருக்குன்னா 17,000 ரெக்கார்டு இருக்கு. இதில் என்ன தப்பாகுதுன்னு பார்ப்போம். அது எரர் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஒன்று டேட் இருக்கு, வென்யூ இருக்கு. எதுலேயோ ஒரு இடத்துல அது சொல்லிச்சு. எந்த இடத்துல எரர் வருதுன்னா 22 காலம் இன்ஸ்டெட் ஆஃப் 20. அதாவது என்னன்னா இந்த காலம் நம்பர்ல ஏதோ ஒரு டேட்டா மிஸ் ஆகுது. அதுக்கு விக்கெட் டைப்ல வந்து இது காலம் நம்பர் 22 சொல்லுது இல்லையா? 22ன்றது 11, 12, 13, 14, 15, 16, 17, 19, 20, 21, 22 இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறோம். இதை மட்டும் இப்போ சேவ் பண்ணிடுறேன். இதில் டேட்டா இருக்கா? இருக்கு. ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி திருப்பி போட்டு பார்ப்போம். இப்போ லைன் நம்பர் 2291 எரர் வருது. லைன் நம்பர் 22 got 22 காலம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 20. இப்போ எங்கேயோ ஒரு காலம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை மேடம். என்ன பண்ணலாம்னா அந்த டேட்டா செட்டில் ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கா நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரீன் வந்து எக்ஸ்ரே ஷேர் பண்ணுறேன். ஃபைலில் போயிட்டு நம்ம காலம் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு காப்பி பண்ணி நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ மொத்தம் வந்து டேட்டா கரெக்டாக இருக்கணும். இப்போ சேவ் கொடுத்துட்றேன். 2024 சிஎஸ்சியாக மாற்றிடுறேன். எங்கே சேவ் பண்ணுறேன்னு பார்த்துக்கிறேன். டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சேவ் கொடுத்துட்டேன். சேவ் பண்ணிட்டேன். பார்க்கலாம். இப்போ போயிட்டு எக்ஸலில் போயிட்டு dt equal to numpy dot gen from txt of r போட்டுங்க. யூசர்ஸ்ல delimiter equal to comma names equal to true, comma d type equal to none, comma encoding equal to UTF-8. எல்லா காலமும் கொடுத்துருக்கேன்னா நேம்ஸ், என்கோடிங்கு, டி டைப்பு, வேறு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. எல்லாமே அதில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ரைட் போடுவோம். இப்போவும் ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சிட்டோம்.
இப்போவும் எரர் வருது. got 22 columns instead of 21. 20. இருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். மாத்திட்டேன். டேட்டுக்குள்ளேயே கமா இருக்கான்னு தெரியல, பார்க்குறீங்க. இல்லை டீலிமிட்டரை மாற்றணும். டேட்ல ஆமாம், டேட்லேயே கமா இருக்குல்ல, இங்கே பாருங்க. டேட்டில் கமா இருக்குன்னா அந்த பிரச்சனை வருது. ஓகேங்களா? அந்த டேட்டில் அந்த கமா இருக்கிறனால தான் அந்த பிரச்சனை. இருந்தால் என்ன ஆகுதுன்னா, இதுலேயே பாருங்க, இங்கே ஒரு கமா எக்ஸ்ட்ரா வந்துருச்சு இல்லை, வேற எங்கன்னா கமா இருக்கா பாருங்க. ஸ்டேடியத்துலையும் கமா இருக்கு. அப்போ இங்கே ஒரு காலம், இங்கே ஒரு காலம், 2 காலம் தள்ளி போயிடுச்சு இல்லையா? அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுங்கன்னா, டீலிமிட்டரை மாற்றி போட்டால் சரியாயிடும். இல்லைன்னா இந்த கமாவை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாங்க, வேற எதனா போட்டு விட்டுறலாம். ஓகேங்களா? அந்த கமாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒர்க் ஆகும். இல்லை அங்கே டீலிமிட்டரை மாற்றணும். இப்போ நான் இங்கே மாற்றுறேன் பாருங்க. கமாலாம் என்ன பண்ணுறேன்னா ஸ்பேஸாக கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. ரீப்ளேஸ் ஆள் கொடுத்தோன்னா மொத்தம் ரீப்ளேஸ் ஆகிடும். இஷ்யூ இப்போ கிளியர் ஆகிடும். இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. எஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ போய் பாருங்க. இப்போ போயிட்டு ஐடி லோக் பண்ணிங்க. இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும். டைப் பண்ணிருக்கலாம். வந்துருச்சா? இப்போ நீங்கள் டிடி ஆஃப் பேட்டர் டாட் சைஸ் கொடுத்தீங்கன்னா யூனிக் போட்டு கூட பண்ணிடுங்க. நம்பை டாட் யூனிக் ஆஃப் டிடி ஆஃப் பேட்டர்னு இருக்குது. பேட்டர் இல்லையா? என்ன காலம்ஸ் இருக்கு? பவுலிங் டீம், இன்னிங்ஸ், ஸ்ட்ரைக்கர்னு வச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கர் வந்துருக்காங்களா? அதோட சைஸ் வேணா கூட போட்டுக்கலாம். அதாவது டாட் சைஸ் கொடுத்தீங்கன்னா நூற்றி 70 பேட்ஸ்மேன் இருக்காங்க இந்த சீசன்ல. 2024 மட்டும் 170 பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காங்க. சரி, அதாவது டேட்டா செட் வந்து கரெக்டாக இருந்தால் தான் வரும். இப்போ நான் இந்த டேட்டாலே கமா இருந்துச்சு, அதனால என்ன பண்ணிட்டேன், ரீப்ளேஸ் பண்ணிட்டு போட்டுருக்கேன். சரிங்களா? வேற எதுனா டவுட் இருக்கா? வேற யாருக்காச்சும் எதுனா டவுட் இருக்கா? உங்களை அன்மியூட் பண்ணிக்க முடியும். வேற யாருக்கும் டவுட் இருந்தால் கேளுங்க. சார் இப்போ டெலிமீட்டர் வந்து நீங்க இப்ப கமாவுக்கு பதிலா ஸ்பேஸ் மாத்துனீங்க சார் எக்ஸெல்ல. ஆமா, அதான் சார் எக்ஸெல்ல மாத்துனீங்க. அதுக்கு பதிலா அங்க கமா இருக்கட்டும், நான் இங்க டெலிமீட்டர்ல என்ன கொடுத்தா அதை நான் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது டேட்டாவா எடுத்துக்கோன்னு சொல்றதுக்கு என்ன சார் யூஸ் பண்ணலாம்? ஆல்ரெடி வந்து அது என்னவா இருக்குன்னா, நம்ம வந்து சிஎஸ்வி ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேங்களா? கமா செப்பரேட்டர் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? கமா செப்பரேட்டர் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அவங்க வேற எதனா டீலிமிட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஒரிஜினல் ஃபைலை பார்த்தா கூட தெரிஞ்சிருங்க. ஒரிஜினல் ஃபைல் எடுத்துக்கிறேன். அதில் எப்படி நான் நோட் பேடில் வேற எதனா ஓப்பன் பண்ண தெரிஞ்சிடும் கமா தான் இருக்கான்ட்டு. அதில் கமா தான் இருக்கு. ஓகேங்களா? கமா தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்று அதை எக்ஸல் ஓப்பன் பண்ணி எக்ஸலா சேவ் பண்ணிட்டு எக்ஸலாவே ரீட் பண்ணிக்கலாம். ஓ சரிங்க சார். சிஎஸ்வியா இல்லாம எக்ஸலா கூட ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி ரீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? தேங்க்யூ சார். ஓகே, அடுத்து பார்க்கலாம். சொல்லுங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த டேட்டா நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. அதில் இருக்க கமா ஒத்துக்கிட்டு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகேங்களா? ஒரு டேட்டா செட்டு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நான் எடுத்த டேட்டா செட்டில் பேட்டர் இருந்துச்சு, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர்னு இருந்துச்சு. ஓகேங்களா? அது டேட்டா செட்டை பார்த்துட்டு அதில் இருக்க கண்டென்ட்டை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ என்ன பண்ணலான்னா, pandas. So import pandas.
அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது காமிச்சிடுறேன். டேட்டா ஃப்ரேம் கொண்டு பேண்டாஸ் டாட் ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி சிஎஸ்வியில் நான் பார்த்து கொடுக்குறேன். பார்த்து மட்டும் கொடுத்தா போதும், டீலிமிட்டர்லாம் இங்கே கொடுக்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? டேரெக்டாக அப்படியே, ஏன்னா சிஎஸ்வினால கமா செப்பரேட்டர் தான் எடுத்துக்கும். அதில் போய் நான் என்ன பண்ணுறேன்னா சீக்வனில் யூசர்ஸில் என்னோட இப்போ நான் போட்டேன் அதுவே எடுத்துக்கிறேன். டாக்குமெண்ட்ஸில் நினைக்கிறேன் 2024.csv கொடுத்தேன்னா அந்த மொத்த டேட்டா வந்துடும். இப்போவும் பாருங்கள் டேட்டா வந்திருக்கு. இதில் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த டேட்டாவில் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா இருங்க, ஒரே ஒரு ரோ மட்டும் எடுத்து காமிக்கிறேன். முதல்ல ஒரே ஒரு ரோ மட்டும் எடுத்து காமிக்கிறேன். டிஎஃப் ஆஃப் 1 கொடுக்குறேன். டிஎஃப் இருக்கா? டிஎஃப்ல வந்துட்டு டாட் இன்ஃபோ போடுங்க. df dot info போட்டிங்கன்னா அதில் என்னென்ன காலம்னு காமிக்குது. ஓகேங்களா? என்னென்ன காலம்னு காமிக்குது. ஓகேங்களா? சி பேண்டாஸு நம்பை. பேண்டாஸ் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகுதுன்னா டேபுலர் டேட்டாக்கு தான் பேண்டாஸ். பிளஸ் நம்பை வந்து n டைமென்ஷனல் அரே. ஓகே, n டைமென்ஷனல் அரேக்கு தான் நம்பை. இப்போ நம்ம பார்க்க போது டேபுலர் டேட்டாக்கு மட்டும்தான் பேண்டாஸ் ஒர்க் ஆகும். நான் டேபுலர் டேட்டாஸ்க்கு பேண்டாஸ் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? சரிங்களா? அதான் வித்தியாசம். ஓகே, இப்போ இதில் போயிட்டு இதில் வந்துட்டு இதெல்லாம் காலம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. என்னென்ன ஏதாவது இன்ஃபோன் கொடுத்தா வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் இதில் போயிட்டு டிஎஃப் கொடுத்தேன்னா எல்லாரும் வந்திருக்கு. இதில் போனீங்கன்னா என்னென்ன காலம்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. அதான் நான் இன்ஃபோவில் கொடுத்தேன். டிஎஃப் டாட் இன்ஃபோ இல்லாமல் வேறு என்ன இருக்குன்னா ஹெட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஹெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா முதல் 4 ரோ வரும். முதல் 5 ரோ வரும். எப்பவுமே முதல் 5 ரோ வரும். அதே மாதிரி ஹெட்டில் போயிட்டு n = 10ன்னு கொடுத்தீங்கன்னா முதல் 10 ரோ வரும். முதல்ல இருக்கிற 10 ரோ வரும். டிஎஃப் டாட் டைல் கொடுத்தீங்கன்னா கடைசி 10 ரோ வரும். 5 ரோ வரும். டிஎஃப் டாட் டைல் கொடுத்து n = 10 கொடுத்தீங்கன்னா கடைசி 10 ரோ வரும். ஸோ இது ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? டிஎஃப்ல ஸ்லைஸ் பண்ணுறோம், அதாவது ரோவாக டேட்டா எடுத்துப்போம். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம் கவனிங்க. இப்போ இதுலேயும் என்ன பண்ண போகிறோன்னா இது ஈஸியாக ஃபில்டர் பண்ண முடியும். என்ன பண்ணலான்னா ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் நம்ம பார்க்கணும். எல்லா காலமும் வேண்டாம், இல்லை பர்டிகுலர் ரோ மட்டும் பார்க்கணும். அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இண்டெக்ஸ் பண்ண போகிறோம். டிஎஃப் ஆஃப் இதில் போனீங்கன்னா ரோவும் இருக்குது காலமும் இருக்குது இல்லையா? அதில் டிஎஃப் ஆஃப் 2 டைமென்ஷன்றதுனால எல்லா ரோவும் வேணுமா? எந்த ரோ வேணும்? 5. ஃபஸ்ட்டு 5 ரோ மட்டும் வேணும். கமா எந்த காலம் வேணும்? ஃபஸ்ட்டு 5 காலம் மட்டும் வேணும். என்ன தப்புண்ண? காலம் நேம்ஸ் கொடுக்கல. ஓகேவா? எப்படி போடுவோம்? இதில் போயிட்டு என்ன கொடுக்கலான்னா ஸ்ட்ரைக்கர். இப்போ இது ஸ்ட்ரைக்கர் மட்டும் வருது. இதே ஸ்ட்ரைக்கர் வந்து இந்த ஸ்ட்ரைக்கரை வந்து இப்படி கொடுக்குற வச்சுக்கோங்க. சம் கேஸ் இப்போ வந்துட்டு நமக்கு வந்து எப்படி வேணும்னா டாட் ஹெட் கொடுத்துட்டு 10 கொடுத்துட்டு அப்புறம் கொடுக்குறேன். அப்போ முதல் 10 காலத்தோட ரோவோட ஸ்ட்ரைக்கர், முதல் 10 ரோவோட ஸ்ட்ரைக்கர் மட்டும் வரும். ஓகேங்களா? இது மாதிரி கொடுத்துட்டேன்னா இதே நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த ஸ்ட்ரைக்கர் மட்டும் வரும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம கொடுத்தோம் இல்லையா? பாருங்க, இதில் நீங்கள் 50 கொடுத்தீங்கன்னா ஆகும். 20 கொடுத்தா அந்த முதல் 20 பால் விளையாண்ட அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கர் மட்டும் வரும். இப்போ 2-3 காலம் வேணாலும் வர வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு காலம் தான் வர வச்சிருக்கோம். ஓகே, இதில் டிஎஃப் டாட் எல்ஓசின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. லொக்கேட்டில் போயிட்டு கோலன் கொடுத்துட்டு இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா யாரை மட்டும் கொடுக்குறேன்னா ஸ்ட்ரைக்கரை மட்டும் கொடுக்குறேன். STRIKER இப்படி கொடுத்தேன்னா எல்லா ரோஸோட ஸ்ட்ரைக்கரும் வரும். இங்கே நான் கொடுத்தது வந்து என்ன கொடுத்தேன்? 20 ரோ வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கரை மட்டும் ஃபில்டர் பண்ணேன், காலம் மட்டும். இங்கே அப்படி கிடையாது. எடுக்கும் போதே என்ன பண்ணுறோம்? கோலன் ஃபர்ஸ்ட்ல இருக்குது ரோ, 2வது இருக்குது காலம்ஸ்.
கோலன் கமா ஸ்ட்ரைக்கர்னா கோலன் கொடுத்துட்டா என்ன அர்த்தம் எல்லா ரோஸும் கமா ஸ்ட்ரைக்கர் எல்லா ரோல இருக்கிற அந்த ஸ்ட்ரைக்கர்ன்ற காலத்தை மட்டும் கொடுக்கும். ஓகே, இதே வந்துட்டு டிஎஃப் டாட் எல்ஓசி ஆஃப் 1லேருந்து 10 கொடுத்துட்டு இல்லை 10லேருந்து 20 கொடுத்துட்டு கமா இதில் ஸ்ட்ரைக்கர்னு கொடுத்தோன்னா இப்போ என்ன வரும் அப்படின்னா அந்த 11வது பால்லேருந்து 0 to 9 விட்டுருங்க. 11வது பால்லேருந்து 20 வரைக்கும் 20 இன்க்ளூட் பண்ணியிருக்கு கொடுத்து என்ன பண்ணுது ஸ்ட்ரைக்கரை மட்டும் கொடுக்குது. ஓகேங்களா, அது அந்த பர்டிகுலர் பிளேயர் நேம் மட்டும் இது பால் பை பால் டேட்டான்றது அந்த பிளேயர் நேம் மட்டும் கொடுக்குது. ஓகேங்களா, இதே வந்துட்டு டிஎஃப் டாட் ஐஎல்ஓசி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எல்ஓசி அதில் என்ன கொடுக்கலாம்னா 1,5 அப்படின்னு கொடுத்தா போதும். 1,5 அப்படின்னு கொடுத்தா போதும். ஓகேங்களா, இப்படி கொடுத்தா என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் ரோ 5வது காலத்தில் என்ன டேட்டா இருக்குன்னு காமிக்குது. இதே 1 மட்டும் கொடுத்தா என்ன வருது 1 மட்டும் வருது, இண்டெக்ஸ் மட்டும் வருது. அந்த ஃபர்ஸ்ட் ரோ அதாவது 2வது ரோவில் இருக்கிற மொத்த டேட்டா வந்துருக்கு. இதில் என்ன அட்வான்டேஜ்னா 2-3 ரோ கூட கொடுத்துக்கலாம். எப்படி கொடுக்கலாம்னா எப்படி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாலும் 6th பாலும் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாலும் 6th பாலும் இதில் நீங்கள் எப்படி எங்கே வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து 14வது பால். இப்போ என்ன ஆகும் முதல் பால் 6வது அதாவது 2வது பால் 5வது 6வது பால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது 15th பால் அந்த மாதிரி அந்தந்த ரோ மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு எந்த ரோ வேணுமோ அந்த ரோ நம்பர் மட்டும் கொடுத்தா அந்த ரோ நம்பர் மட்டும் வருது பாருங்க, இண்டெக்ஸ் வச்சு கொடுக்குறோம். ஓகே, அதுலேயே நீங்கள் ஃபில்டர் பண்ணணும்னு நினச்சா காலம்ஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காலம் வேணுன்றதை அழகாக போட்டிங்கன்னா அது வேணும் ஆகும். அந்த காலம்ஸ் மட்டும் தான் வரும், எல்லா காலம்ஸும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு நினச்சா. ஓகே ஓகே, இது எல்ஓசி ஐஎல்ஓசி. எல்ஓசின்றது எப்படி லொக்கேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம் இண்டெக்ஸ் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் இதே வந்து நீங்கள் இப்படி கொடுக்குறீங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்படி கொடுத்தா என்ன ஆகும் ஒரு 120 பாலுக்கும் டேட்டா வரும். ஒவ்வொரு 120 பாலுக்கும் டேட்டா வரும். ஓகேங்களா, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு 120 பால் டேட்டாவும் உங்களுக்கு வருது. இது நார்மல். ஓகேங்களா, ஆனால் ஐஎல்ஓசியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு மொத்தமாக கொடுத்துருவோம். நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு மொத்தமாக கொடுத்துருவோம். ஓகேங்களா, அதில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து 120வது பால் 4500 பால் 12,000 இப்படின்னு கொடுத்தா ஆகும். அந்தந்த பால் மட்டும்தான் டேட்டா வரும், எல்லா டேட்டாவுமே வராது. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணுறது வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணலாம், இப்படியே போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், வெறும்னே ஃபில்டர் கொடுத்தா எப்படி வருதுன்னு பாருங்கள், அப்புறம் அதை பார்க்கலாம். மேட்ச் நம்பர் _ இப்படி கொடுத்து ஈக்குவல் 1 கொடுத்தீங்கன்னா நான் மேட்ச் நம்பரா ஸ்போர்ட்ஸில் போடுவேன். கொடுத்தா என்ன ஆகுனா பூலியன் வேல்யூ தான் கொடுக்கும். ஆனால் எனக்கு ஃபில்டராகி வரணும்னு நினச்சா என்ன பண்ணணும்னா பூலியன் இண்டெக்ஸிங், அதுக்கு என்ன பண்ணணும் டிஎஃப் ஆஃப் இப்படி போடணும். நம்ம நம்பையில் போட்ட மாதிரி தான். இப்போ என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இருக்கிற 249 பால் எழுதியிருக்காங்க மொத்தமாக வருது. அது இன்னிங்னு எதனா இருக்கான்னு பார்க்கலாம். டிஎஃப் டாட் இன்ஃபோ போட்டால் போதும், இன்னிங்ஸ் வரும். இன்னிங்ஸ் இருக்கா பாருங்கள், இன்னிங்ஸ்ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் டிஎஃப் ஆஃப். ஓகேங்களா, 2 கண்டிஷன் கொடுக்க போகிறேன். 2 கண்டிஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்னா 2 கண்டிஷன் கொடுக்கும்போது ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட் கொடுத்துங்க, அண்டு கொடுத்துங்க, இன்னொரு ப்ராக்கெட் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னதுன்னா டிஎஃப் ஆஃப் என்ன இருக்கணும் மேட்ச் _ NO ஈக்குவல் டு 1. செகண்ட் கண்டிஷன் என்னன்னா டிஎஃப் ஆஃப் இன்னிங்ஸ் மேட்ச் ஈக்குவல் டு 1 இன்னிங்ஸும் 1. ஓகேங்களா, ஈக்குவல் டு 1. தப்பு பண்ணிட்டேன், காலம் கொடுக்கலையோ. 2 கண்டிஷன் கொடுத்துட்டேன். கொடுத்தா எல்லாமே வரணுமே. 2 கண்டிஷன் தான் கொடுத்துருக்கேன், நம்ம பையில தான் கொடுத்துருக்கேன். ஒரே கண்டிஷன் கொடுத்து பார்க்கலாம், என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சிடுறேன். ஒவ்வொரு கண்டிஷன்லேயும் ஏறது என்னன்னா அந்த பிராக்கெட் கொடுத்தது தான் சில பாண்டஸில் கொடுத்த நம்பையில் கொடுத்தாவே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இது ஏதோ வேற ஏதோ தப்பு, பிராக்கெட்டே போடல. ஏன் பிராக்கெட் போடல? பிராக்கெட் போட்டுக்கணும்.
இந்த இடத்துல பிரைட் போடல பாருங்க. வருதா? கரெக்டாக வருது. அண்டு கண்டிஷன் கொடுக்குறேன். அண்டு போட்டு டிஎஃப் ஆஃப் இன்னிங்ஸ் ஈக்குவல் டு 1. என்ன ஆகுதுன்னா மொத்தம் 129 பால் தான் வருது. மொத்தம் 129 பால் மட்டும் தான் வருது. அதுலேயும் வந்துட்டு ஃபில்டர் பண்ணோம்னா அடுத்தது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு ஓவரோட ரன் மட்டும் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணலாம், அகைன் ப்ராக்கெட் போட்டு டிஎஃப் ஆஃப் ஓவர்னு என்ன இருக்கான்னு நினைக்கிறேன், ஓவர்ஸ்ன்னு நினைக்கிறேன், போட்டு பார்ப்போம். வந்தால் மாற்றிடலாம், 0 கொடுத்துரும். இல்லை கொடுத்துருப்ப டிஎஃப் டாட் இப்போ போட்டு பாருங்கள், ஓவர்ஸ்ன்னு இருக்கா ஓவர்ன்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு அதை அப்படியே ஓவர்னு மாற்றிங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஓவர் வந்து இதில் வேறு மாதிரி போட்டிருக்காங்களோ, எம்டின்னு வருது. ஒன்று போட்டு பார்க்கலாமா? அதில் என்ன டேட்டா இருக்குன்னு பார்த்துடலாமா? இப்போ இது இல்லாமல் போட்டு பார்த்துருவோம். அதில் போயிட்டு ஓவரை மட்டும் போடுவோம். எல்லாம் வந்து பாயிண்ட் வச்சுருக்காங்க, 0.1 0.1. அப்போ என்ன வரணும் உங்களுக்கு, லெஸ் தேன் 0.6 அதெல்லாம் வரணும். அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பால், அதே பால் போட்டிருக்காங்க அந்த மாதிரி இருங்க. அதில் டாட்டு ஹெட்டு கொடுத்து 10 கொடுக்குறேன். இது இருக்கா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஓவர். அப்போ என்ன பண்ணணும், 1 விட கம்மியாக இருக்கிறதா அது நம்பர் அப்படிதான் இருக்குது, ஃப்ளோட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல கண்டிஷன் கொடுக்கும்போது அண்டு ஒரு டேட்டா ஒரு ஃபார்மேட் இருக்குது. இப்போ நான் பழைய டேட்டா வச்சுருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா ஓவர்லாம் 0 0 0 இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓவர்னா 1 1 இருக்கும். இதில் வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. அதை கரெக்டாக ஃபார்மேட்டை பார்த்து புரிஞ்சு போடுவேன். இதில் லெஸ் தேன் 1 கிடைக்கும். ஓகே, லெஸ் தேன் 1 பிரைட் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ என்னாச்சு, அந்த மட்டும் வந்துடுச்சா? ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வச்சு சம் பண்ணலாம், குரூப் பண்ணலாம், ஓகேங்களா, பேட்டர் ஐஎஸ்டி எல்லாம் எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா கண்டிஷன் எப்படி ஃபில்டரிங், அதாவது இது பேர் வந்து ஃபேன்சி இண்டெக்ஸிங். இதுக்கு பேர் வந்து ஃபேன்சி இண்டெக்ஸிங் இல்லை, பூலியன் இண்டெக்ஸிங். ஏன்னா கண்டிஷனோட ரிசல்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். ட்ரூவாக இருந்தால் டேட்டா வரும், ஃபால்ஸ் இருந்தால் டேட்டா வராது. ஓகேங்களா, இது வந்து பூலியன் இண்டெக்ஸிங். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம இண்டெக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஐஎல்ஓசியில் போனீங்கன்னா நம்ம நினச்ச இண்டெக்ஸை கொடுத்து எடுத்துக்கலாம். எல்ஓசியில் போனால் ஸ்லைசிங் மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இதில் வந்து ஃபில்டர் பண்ணுறதுலேயே என்ன ஒரு ஃபில்டர்னா டேட்டா பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறோம். அது இண்டெக்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ணுறோம், இங்கே வந்து டேட்டா வச்சு ஃபில்டர் பண்ணுறோம். இதில் வந்து அண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். 6 கண்டிஷன் வந்தால் பைப் போடணும், அண்டு கண்டிஷன் வந்தால் ஆம்பர்சன் போடணும். 2 கண்டிஷன் வந்தாலே பிராக்கெட்ஸில் தான் போடணும், பேராந்திசிஸில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, 2 கண்டிஷன் வந்தாலே பேராந்திசிஸில் தான் கொடுக்கணும். இப்போ இதே வந்து இப்படி கொடுத்துட்டு டாட் சைஸ் கொடுத்துருந்தேன்னா மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு 2000 அது அந்த காலம்ஸு சேர்த்து வருது நினைக்கிறேன். ஓகே, சரி. ஓகே, வேற என்ன பார்க்கலாம்னா இன்னைக்கு பார்க்குற மாதிரி இருக்கிறதா முடிச்சிடலாம். உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பேண்டாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஹெட், டைலு, இண்டெக்ஸு, டைப்ஸு அதெல்லாம் ஓகே. எல்ஓசி அதாவது ஒரு டேட்டா ஃப்ரேமை லோட் பண்ணி பார்த்தோம். ஒரு டேட்டா ஃப்ரேமை அதாவது சிஎஸ்லேருந்து லோட் பண்ணி பார்த்தோம். ஒரு டேட்டா ஃப்ரேமில் வந்து டாப் 10 ரோஸ் டாப் 20 ரோஸ் எடுத்து பார்த்தோம். பாட்டம் 20 ரோஸ் பாட்டம் 10 ரோஸ் அது மாதிரி எடுத்து பார்க்கலாம்.
அதே மாதிரி செலக்டிவ் ரோஸும் எடுத்து பார்க்கலாம். இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அதுக்கு ஐஎல்ஓசியில் கொடுக்கணும். ஓகேவா? இல்லை கண்டினியூஸ் டேட்டா வேணும்னு நினச்சிங்கன்னா எல்ஓசியில் கொடுத்து டேட்டா எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த 4 தான் பேசிக்ஸ். ஓகேங்களா? அது இல்லாமல் வெறும் இன்ஃபோ மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த காலம் நேம்ஸ்லாம் வரும். அந்த காலம் நேம்ஸ்லாம் பாருங்கள், நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுவே டேட்டா இப்படி டிடெக்ட் பண்ணி வந்திருக்கா, இன்ட்டு டேட்டா டிடெக்ட் பண்ணி வந்திருக்கா. ஓகேவா? சம் கேஸஸ் ஆப்ஜெக்ட்னு வந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம டேட்டாவும் மாற்றிக்கலாம். ஆப்ஜெக்ட்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அது டேட் ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா 100% மாற்றிக்கலாம். இல்லைன்னா நம்ம தான் டேட் ஃபார்மெட்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். கன்வெர்ட் பண்ணுறதுலாம் பார்க்கலாம். அதெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குது. ஏன்னா இங்கே ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதுக்கு புரியாததெல்லாம் தான் ஆப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்காக மேனிப்புலேட் பண்ணோம். நம்ம ஒருவேளை இது டேட்டாவே எனக்கு மேனிப்புலேட் பண்ணால் அது டேட்டாவே மாற்றிக்க முடியும். டேட் டைம் டேட்டாவும் மாற்றிக்க முடியும். அதெல்லாம் அடுத்த கிளாஸ் இதில் பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது டேட்டா ஃப்ரேம் எடுத்துக்கணும். டிஎஃப்ல இருக்குது. ஓகே, df டாட் n யூனிக், df டாட் n யூனிக், n யூனிக்னு கொடுத்துட்டு அதில் போய் நீங்கள் யாரை யூனிக்காக கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், df ஆஃப் பேட்டர்னு ஸ்ட்ரைக்கர்னு கொடுக்குறேன். அப்பா கொடுத்துக்கணும். df டாட் n யூனிக் ஆஃப் n யூனிக்கில் யாரை கொடுக்கணும்னா ஆக்சிஸ் தான் கொடுக்குறாங்களா, சீரீஸில் வந்து ஸ்ட்ரைக்கர். தப்பாக இருக்குது, ஸ்ட்ரைக்கர் ஸ்பெல்லிங் இல்லையா. df டாட் இன்ஃபோ, df டாட் pandas டாட் n யூனிக் ஆஃப் தான் கொடுக்குறோம். n யூனிக்ல என்ன ஃபார்ம்னு பார்த்துடலாம். n யூனிக் ஓகே ஓகே ஸ்டாப் பண்ணுங்க. df ஆஃப் ஸ்ட்ரைக்கர், அதுக்கப்புறம் டாட் n யூனிக் கொடுங்க. மொத்தம் 170 பேர் இந்த இருக்கு. எத்தனை மேட்ச் இருக்குன்னு பார்க்கணும்னு நினைச்சா மேட்ச் அந்த ஸ்கோர் நம்பரா, நம்பர் டாட் n யூனிக் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக இந்த சீசனில் எத்தனை மேட்ச் நடந்துச்சு. மொத்தம் 71 மேட்ச் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதில் 120 பிளேயர் விளையாடிருக்காங்க. எத்தனை பவுலர் போட்டாங்க அப்படின்னு பார்க்கணும். அதே தான் இதில் போய் என்ன பண்ணணும், இங்கே பவுலர்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை பவுலர்ஸு இதில் போட்டிருக்காங்கன்னா 137 பேர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது யூனிக் டேட்டாவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த சம் பண்ணுறது, ஆவரேஜ் பண்ணுறது அதெல்லாம் தனியாக பார்க்கலாம். ஓகேங்களா? இது இன்னைக்கு வேண்டாம், அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். அடுத்த கிளாஸ் டே ஆஃப்டர் டுமாரோ, நாளைக்கு கிடையாது, சனிக்கிழமை. ஓகேங்களா? அதனால் சனிக்கிழமை தான் பார்ப்போம். இப்போ இன்னைக்கு பார்த்துல யாருன்னா டவுட் இருந்தால் கேட்க, 5 நிமிஷம் இருக்கு. நீங்கள் யாருக்காவது டவுட் இருந்தால் இப்போ கேட்டுக்கிடுங்க. இன்னைக்கு பார்த்ததில் எதனா டவுட் இருந்தால் கேட்டுக்கிடுங்க. எல்லாரையும் அன்மியூட் பண்ணி வச்சுக்கலாம், பார்த்துக்கோங்க. எல்லாரும் உங்களை நீங்கள் அன்மியூட் பண்ணிக்க முடியும். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? யாருக்குமே டவுட் இல்லையா? சார் ப்ராஜெக்ட் ஆ. எப்ப சார் இன்னைக்கு அனுப்பிச்சிருவீங்க, நாளைக்கு நாங்க பண்ணணுமா சார்? மேடம் நாளைக்குள்ள. தெரியல, இன்னைக்கு நைட்டு தான் அனுப்புவேன்னு நினைக்கிறேன் நானு. ஓகே சார். சார் எப்படி நைட்டு ஷேர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே நைட்டு ஷேர் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். நாளைக்கு நீங்க பண்ணுங்க. அது சார் சொல்லுவார் அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்றது, எப்படி சப்மிட் பண்ணுன்றது. சரிங்களா? சரிங்க சார். சார் இன்னும் ஒரே ஒரு டவுட். சார் நல்லா இருக்கீங்க சார். சார் சார் வேற ஒன்று சார், இப்போ டேட்டா சயின்ஸ்க்கு பைத்தான் மாதிரி ஜாவா யூஸ் பண்ண முடியுமா சார் இந்த அளவுக்கு? அதாவது இந்த மாதிரி லைப்ரரி வந்து ஜாவால வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. அதாவது ஈஸியாக கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பைத்தன் தான் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா?
ஓகே ஜாவால வந்து இந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் லைப்ரரி வந்து அதாவது ஜாவா வந்து மெஷின் லேர்னிங்ல யூஸ் பண்றாங்க. ஆனா என்ன சொல்றது, அதிகபட்சமா பாத்தீங்கன்னா பைத்தனை யூஸ் பண்ற அளவுக்கு இல்ல. இல்ல ஓகே வெளியில சார். வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னாலே பைத்தன் தான். பைத்தான் தான். சரிங்க சார். ஓகே பைத்தன் தான். எஸ் சார். பாண்டாஸ், நம்பை, scikit-learn, TensorFlow, Keras. எஸ் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க வந்து நம்பையா இத பேண்டாஸா சார் எடுத்துக்கலாம் சார்? புரியல. நம்பையா இத பேண்டாஸா சார்? எது இப்ப கிளாஸ் இருக்கு சார். இப்ப நீங்க கிளாஸ் கவனிக்கலையா? அது கரெக்ட் சார். இதுல என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்க என்ன கொடுத்துட்டு பண்ண ஆரம்பிச்சேன் பாருங்க. முதல்ல எடுத்தோடனே பேண்டாஸை இம்போர்ட் பண்ணிட்டு தான் பேண்டாஸ் தான் இம்போர்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே சார். லாஸ்டா பார்த்த 15 நிமிஷம் தான் பேண்டாஸ். ஓகே ஓகே சார். ஓகேங்களா? நான் ஷேர் பண்றேன் பாருங்க. எல்ஓசி ஐஎல்ஓசி. எல்ஓசின்றது நீங்க வந்து சீரிஸ் ஆக்சிஸ் கொடுக்குறீங்க இல்லையா, இதுல வந்து எப்படின்னா கன்சிக்யூட்டிவா இருக்கும். எல்ஓசியில ஐஎல்ஓசியில நான் கன்சிக்யூட்டிவாவும் கொடுக்கலாம். இப்ப எனக்கு 10வது ரோ வேணும், 17வது ரோ வேணும், 27வது ரோ வேணும் அப்படின்னு ஃபேன்சியாவும் கொடுக்கலாம். ஓகே சார். இப்போ ஐஎல்ஓசிங்கிறது நீங்க அந்த 10 மட்டும் அதாவது பாருங்க, இப்ப டிஎஃப் ஆஃப் எல்ஓசி ஆஃப் கொடுத்துட்டு இங்க என்ன பண்றீங்கன்னா 1:5 கொடுத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து முதல்ல 4 ரோ அந்த 1ல இருந்து 5 வரைக்கும் வந்துச்சுங்களா. இதே பாத்தீங்கன்னா ஐஓஎஸ்ல எப்படி பண்ணலாம்னா 1 வேணும், அதுக்குள்ள போயிட்டு 2, 5 மட்டும் வேணும் அப்படின்னு கொடுக்கலாம். அது எல்ஓசில அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஓகேங்களா? இண்டெக்ஸ் பேஸ் பண்ணது. ஓகே, இண்டெக்ஸ் பேஸ் பண்றது ஐஎல்ஓசி. வேற யாராச்சும் டவுட் இருக்கா? இல்ல சார். சார் பேண்டாஸ் மூலியமா சார் நம்ம ஃபைல வந்து சிஎஸ்வி ஃபைல ரீட் பண்ணீங்கல்ல சார்? ஆமா, அந்த ஒரு லைன் மட்டும் காமிங்க சார். ஒண்ணுமே dpf = pandas.read csv read_csv ஆஃப் அந்த பாத். அவ்வளவுதான். நீங்க எந்த பாத் இருக்கோ அந்த பாத்தை போட்டுருங்க. எதுவுமே ஏற்கனவே நம்ம போட்ட மாதிரி இங்க வேற எந்த ஆட்ரிபியூட்ஸும் இல்ல. அது தேவையில்லை. அது ஆல்ரெடி சிஎஸ்வின்னு கொடுத்ததுனால அப்படியே எடுத்துட்டு வந்துச்சுதான். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ. வேற யாருக்கு டவுட் இருக்கா? ஓகே, நாளைக்கு கிடையாது கிளாஸ். நாளை மறுநாள் தான் கிளாஸ். நாளைக்கு கனெக்ட் பண்ணாதீங்க. சரியா? இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோம். பாத்துக்கோங்க.